இன்னைக்கு அநேகர் பழைய ஏற்பாடு வேண்டாம், பழைய ஏற்பாடு தேவையில்லை அப்படின்னு சொல்ற காலகட்டம். ஏன் பழைய ஏற்பாட்டு காரியங்களை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக, அடையாளங்களாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கொலோசியர்கள் நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது ஓய்வு நாளையும் மாத பிறப்பையும் குறித்து நீங்கள் அற்பமாய் எண்ணாதிருங்கள், அவைகள் வரும் காரியங்களுக்குரியது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது அப்படின்னு இருக்கிறது. சோ ஆண்டவர் ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடியும் நமக்கு ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு சில காரியங்களை வைத்திருக்கிறார். அதைத்தான் நாம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய சில காரியங்கள் இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் எகிப்திலிருந்து விடுதலையாகி கானான் தேசத்துக்கு போகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் அறிந்திருக்கிற ஒரு விஷயம். இது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதனுடைய திஷ்டாந்தம் என்னவென்று சொன்னால், நாம் இந்த உலகத்திலிருந்து விடுதலையாகி, பாவத்திலிருந்து விடுதலையாகி, எகிப்திலிருந்து விடுதலையாகி பரம கானானுக்கு நாம் போகிறோம். அந்த பிரயாணத்தில் தான் நாம் இருக்கிறோம். அதனாலதான் அதுக்கு பேர் யாத்ராகமத்தின் புஸ்தகம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதே போல நாம் எல்லோருமே அந்த பிரயாணத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாருமே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கிறோம். இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி தான், அதுக்காக தான் நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டீர்கள், அதற்காகத்தான் இயேசுவை அறிந்து கொண்டீர்கள், அதற்காகத்தான் அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டீர்கள். இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, அவர்கள் எல்லோரும் அந்த செங்கடல் வழியாக ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்கிறோம். நாம் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானத்தை எடுத்திருக்கிறோம். அதற்கு பிறகு ஞான போஜனம், ஞான பானம், கம்யூனியன் எடுக்கிறோம். அதை தான் அவங்க எழுதுறாரு, எல்லாத்தையும் எழுதுறாரு. ஆனால் இதையெல்லாம் எழுதி இருக்கிற அந்த பவுல் ஒரு எச்சரிப்பையும் நமக்கு கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார் அப்படின்னா, அவர்கள் அநேகரிடத்தில் அவர் பிரியமாய் இருந்தது இல்லை. 5வது வசனம் சொல்லுது, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் அவர் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர் என்ன சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டாங்க, விடுதலையானாங்க, எகிப்துல இருந்து ஞானசனம் எடுத்தாங்க, செங்கடல் வழியா கடந்து போனாங்க, கம்யூனியன் எடுக்கிறாங்க, அப்பமும் ரசமும், அதாவது அங்கே மன்னாவும் கண்மலை தண்ணியும் குடிக்கிறாங்க. இப்படி இருந்தும் இவர் தான் அவங்களை அழைச்சு கொண்டு வந்தாரு. ஆனால் அவர்களிடத்தில் அநேகரிடத்தில் அவர் பிரியமா இருந்ததில்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. அவங்க மேல பிரியமா இல்லையா? பிரியமா இல்லாதனால என்ன பண்ணிட்டாரா, வழியிலேயே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு. அவங்க போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போகல அப்படின்னு. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு, நான் சொல்லுவேன், அது ஒரு வகையான மூட நம்பிக்கை. என்ன அப்படின்னு கேட்டா, ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்குள்ள வந்தாச்சுன்னா கண்டிப்பா பரலோகத்துக்கு போயிருவோம் அப்படிங்கிறது. அப்படி எங்கேயுமே சொல்லப்படவே இல்லை. முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் போய் சேர்றவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும் வசனம் சொல்லுது. நாம ஏதோ ரட்சிக்கப்பட்டு ஒரு சர்ச்சுக்குள்ள மெம்பர் ஆயிட்டோம்னா நம்மள பரலோகத்துல கண்டிப்பா சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில ஊழியங்களும் சொல்றாங்க. எங்க ஊழியத்துக்கு நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களை கொண்டு போய் பரலோகத்துல சேர்த்துருவோம். ஒரு காலம் இல்லை. இது ஒரு பிரயாணம், இது ஒரு ஜேர்னி. இந்த ஜேர்னியை கடைசி வரைக்கும் போகணும். கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் போய் நிற்கும் போதுதான் அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். இங்கே செங்கடல் ஆரம்பிச்சு அங்க யோர்தான்ல முடிக்கணும். இந்த செங்கடலை கிராஸ் பண்ண மாதிரி அங்க யோர்தானை கிராஸ் பண்ணணும். அதே மாதிரிதான் நாமும் அந்த காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது வசனம் சொல்லுது, அநேக இடத்தில் அவர் பிரியமாய் இருந்ததில்லை, அழிக்கப்பட்டார்கள். அப்ப ஏன் இவர்கள் எல்லோரும் அழிக்கப்பட்டார்கள், ஏன் இவரிடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கவில்லை அப்படிங்கறது தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். ஒரு 2-3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த பிரயாணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டதில் நாமும் இப்பொழுது பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுல அவர்கள் எப்படி இருந்தார்களோ அதே போலத்தான் நாமும் இருக்கிறோம். அவர்களுக்குள்ளே ஒரு வகையான கூட்டங்கள் இருந்தது, ஒரு வகையான குணாதிசயம் இருந்துச்சு. அதே குணாதிசயம் தான் நமக்கு இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் என்னென்ன சுபாவங்கள் இருக்கோ அந்த சுபாவங்கள் நமக்கு இருக்கு. அவர்கள் இஸ்ரவேலர்கள், அதனுடைய அர்த்தம் நம்ம தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், தேவனுடைய ஜனம். அவர்கள் யூதர்கள், துதிக்கிறவர்கள் அர்த்தம், நாம் தான் துதிக்கிறவர்கள். இவ்வளவு நேரம் கர்த்தரை ஆராதித்தோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படி இந்த பிரயாணத்தை ஃபுல்ஃபில் பண்ணுவது, ஓடி முடிப்பது? ஆண்டவர் சொல்றாரு, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருப்பானாக. நாம் கடைசி வரைக்கும் நிக்கணும். அப்ப அந்த நின்று ஓடி அந்த பிரயாணத்தை முடிப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, இதுல சில பாடங்கள் சொல்லப்படுகிறது. இங்க வாசிங்க, அந்த 1 கொரிந்தியர் 10 ஒரு வசனத்தை வாசிங்க, 7வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள், விளையாட எழுந்திருச்சார்கள் அப்படின்னு இருக்கு. இந்த ஜனங்கள் தான் அழிக்கப்பட்டார்கள் என்று அடுத்த வசனமும் சொல்லுது, முந்தின வசனமும் சொல்லுது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருச்சார்கள் அப்படின்னு இருக்கு. இது யார பத்தி எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. யாத்ராகமம் 32, Exodus 33:6 வாசிங்க பார்ப்போம். 32:6 வாசி.
மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். இந்த ஜனங்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, அழிக்கப்பட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆனது போல நீங்களும் ஆகாதிருப்பீர்களாக அப்படின்னு வசனம் சொல்லுது. வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு. இந்த ஜனங்கள் யார்? விடுதலையாக்கப்பட்டவர்கள், கானானை நோக்கி பிரயாணப்படுகிறவர்கள். ஆனால் இவருடைய விஷன் என்ன? ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு, ஒரு ஊருக்கு போய் சேர வேண்டியிருக்கு. அந்த ஊருக்கு போவதற்கு இவர்கள் பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வழியிலே வசனம் சொல்லுது, புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருத்தார்கள். உங்களுக்கும் எனக்கும் இது திருஷ்டாந்தம், ஒரு அடையாளமாய் வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லுகிறது. நீங்களும் நானும் இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தில் இருக்கிறோம், ஸ்பிரிச்சுவல் பிரயாணம். இந்த பிரயாணத்துல நடுவுல உங்களுக்கு என்ன வந்துருச்சா? ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட் அல்லது ஒரு சின்ன ரெக்ரியேஷன். மோசே இல்ல, கொஞ்சம் மோசே பிரேயருக்கு போயிட்டாரு. உடனடியாக இவங்க என்ன பண்றாங்களா? புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து. அதை விட ரொம்ப முக்கியமா என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த 6வது வசனம் சொல்லுது, மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்ய வேண்டிய கிறிஸ்டியன் ரிச்சுவல்ஸ் எல்லாம் கரெக்டா செஞ்சிருக்கிறாங்க. காலையில என்னென்ன ஆண்டவர் சொன்னாரோ அதெல்லாம் பெர்ஃபெக்ட். ஜெபம் பண்ணியாச்சு, பைபிள் வாசிச்சாச்சு, சொன்ன வேலையெல்லாம் செஞ்சாச்சு. ஆனால் வசனம் சொல்லுது, இவர்கள் அழிக்கப்பட்டார்கள். என்னங்க, சமாதான பலி செலுத்தி இருக்கிறாங்க, சர்வாங்க தகன பலி செலுத்தி இருக்கிறாங்க. ஏன் அழிக்கப்பட்டார்கள்? சர்ச்சுக்கு எதுக்கு வரீங்க? அதான் பவுல் கேட்கிறாரு, புசிக்கவும் குடிக்கவும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? சபை என்பது புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்கிற இடம் அல்ல. சபை என்பது கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கான ஸ்தலம். டைம் பத்த கூடாது ஆராதிக்கிறதுக்கு. போதும் போதுங்க அளவுக்கு ஆராதிக்கணும். தேவ சமூகத்துல உட்கார்ந்தா நெடுநேரம் அவன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அதான் சர்ச். இன்னைக்கு சபை தன்னுடைய டெஸ்டினேஷனை மறந்துருச்சு, போக வேண்டிய டெஸ்டினேஷனை மறந்துருச்சு. எங்க போனோம்? பரம கானானுக்கு போகணும். அப்படி கானானுக்கு போகிறவன் இங்கே புசிக்கவும் குடிக்கவும் உட்கார மாட்டான். எவ்வளவு வேகமா போகணுமோ அவ்வளவு வேகமா போடணும். பாருங்க, பல ஊர்களுக்கு நம்ம போவோம், போகும்போது வழியில எங்கேயாவது கொஞ்சம் சாப்பிடறதுக்கு நம்ம ரெஸ்ட் எடுப்போம், அல்லது நம்ம அங்கே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும். ஆனா உட்கார்ந்துருக்கும் போது எப்படி உட்கார்ந்துருப்போம் தெரியுமா? திருப்பி புறப்படணுங்கிற எண்ணத்துல உட்கார்ந்துருப்போம் ஒழிய அந்த ஜேர்னியை மறந்துட்டு விளையாடிட்டு இருக்க மாட்டாங்க. உட்கார்ந்து போகும்போது வழியில எங்கேயோ ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுப்போம், கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் இருக்கும், போய் உட்கார ஒரு அரை மணி நேரம் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போலாமா, போய் ரீச் ஆகணும். காலையில் இப்ப போனதான் காலையில் ரீச் ஆக முடியும் பாருங்க. போய் பஸ்லயா இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும், போகும்போது பாருங்க வழியில நிப்பாங்க, உடனே போயிருவாங்க. அதுக்கு ஒரு 15 நிமிஷம், half an hour, அதுக்குள்ள ஒரு ஹார்ன் அடிப்பார் டிரைவர். ஹார்ன் அடிச்சு வாங்க வாங்க. ஆனா இன்னைக்கு இங்க நம்மளுடைய ஆவிக்குரிய பிரயாணம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது? ட்ரெயின்ல ஏறி பாருங்க, எல்லா ஸ்டேஷனும் வரும். ஸ்டேஷன்ல கொஞ்சம் பேர் ஏதாவது வாங்குவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனா ட்ரெயின் நிக்காது, போயிட்டே இருக்கும். அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. உங்களுடைய ஆவிக்குரிய பிரயாணம் அதான். இங்க உட்காருக்கிற கூட்டம் அதிகமாயிருச்சு. உட்காருக்கிற கூட்டம் அதிகமானதுனால இவர்கள் பிரயாணத்தை மறந்துட்டாங்க. இவங்க வருகையில போகணும், பரலோகத்துக்கு போகணும், அவரோட கூட இருக்கணும், ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், அதுல இருக்கக்கூடிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளணும். இந்த மாதிரி எந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியும் சர்ச்சை கிடையாது. சர்ச்சை பொறுத்த வரைக்கும் என்ன? சில ரிலிஜியஸ் சைட். வாரத்துக்கு ஒரு நாள் வருவோம், உட்காருவோம், கேட்போம், செய்தி கேட்போம், போயிடுவோம். என்னப்பா டேக்கவே? என்ன டேக்கவேன்னு என்ன இருக்குங்க? நாங்கெல்லாம் கிறிஸ்டின், ஒரு சர்ச்சில் மெம்பர். எதுக்குப்பா மெம்பரா இருக்கீங்க? நாங்க கிறிஸ்டினா இருக்கிறது மெம்பரா இருக்கிறோம். என்ன பிரயோஜனம்? அங்க உட்கார்ந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. செத்த பிறகு எனக்கு ஒரு கல்லறைக்கு வந்து பாஸ்டர் ஜோம் பண்ணுவாரு. எங்களுக்கு ஃபைனல் டேஸ்ல ஒரு இடம் வேணாமா? நீங்க செத்த பிறகு நாங்க வந்து ஜோம் பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் கவர்மெண்ட்ல தூக்கிட்டு போய் போச்சிருவாங்க. அப்படி ஒன்னும் கவர்மெண்ட் விட்டுறாது உங்களை. கவர்மெண்ட்ல வந்து புதைச்சா நீங்க நினைச்சு கேட்க தான் போறீங்களா? பாஸ்டர் வரலையான்னு கேட்க போறீங்களா? யாராவது அடக்காரத்துல வேற யாராவது நடத்தினா நீங்க கேட்க போறீங்களா? அடக்காரத நடத்துறதுக்கு பாஸ்டர் வரலையான்னு கேட்க போறோமா எந்திரிச்சு? அதுக்கப்புறம் நமக்கு ஒன்னும் தெரிய போறதில்ல. நாம மேரேஜுக்காகவும் வரல, சரி மரணத்துக்காகவும் சபைக்கு வரல. இங்கே நாம் வந்தது ஒரு பிரயாணத்தை செய்வதற்கு. அந்த பிரயாணத்தில் நடந்து போவதற்கு அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு சர்ச் எங்கேயோ உட்கார்ந்துருச்சு, ஏதோ ஒரு இடத்துல சர்ச் விளையாட தொடங்கிருச்சு. சபையில நீங்க என்ன இல்ல சொல்லுங்க, உலகத்தாங்கிட்ட இருக்கிற அத்தனையும் சர்ச்சுக்குள்ள இருக்குது. உலகத்தா வந்து என்னென்ன என்டர்டைன்மெண்ட் வச்சிருக்கானோ அது அப்படியே ஸ்பிரிச்சுவல் மூலாம் பூசி இங்க வச்சிருக்கிறோம். பாக்குறதுக்கு தான் எப்படி இருக்குது? ஸ்பிரிச்சுவாலிட்டி, கிறிஸ்டியானிட்டி. அவங்ககிட்ட இருக்கிற அத்தனையும் இங்க இருக்கு, எல்லாமே இங்க இருக்கு. நம்மள வெளியே இருந்து பாக்குறதுக்கு கிறிஸ்தவ மாதிரி தெரியுது, உள்ளுக்குள்ள இருக்கிற அத்தனையும் யாருக்கு தெரியுமா? பிசாசினுடையது.
ராகேல் என்ன பண்ணாங்களா? சிரியாவுடைய அந்த சிரியனாகிய லாபானுடையதான விக்கிரகத்தை கொண்டு வந்து அவங்க கூடாரத்துக்குள்ள வச்சு அது மேல போட்டு உட்காந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் போட்டு உட்காந்துக்கிட்டோம். பார்த்தா அது ஸ்பிரிச்சுவாலிட்டி. உள்ளுக்குள்ள போய் தேடி பாருங்க, சினிமாக்காரன் ஆடுற ஆட்டோ, சினிமாக்காரன் பாடுற பாட்டோ, ஒரு அரசியல்வாதிக்குள்ள இருக்கிற அரசியல், அங்க இருக்கக்கூடியதான களியாட்டம், அங்க இருக்கக்கூடிய அருவருப்பு, அத்தனையும் சர்ச்சுக்குள்ள. ஆனா உட்கார்ந்து புசிச்சு குடிச்சு, அப்ப நான் எதுக்கு தான் சர்ச் வரணும்? இங்க வந்து தெளிவா எழுதுறாரு. 1 கொரிந்தியர் 15 பவுல் எழுதுறாரு, பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. It's not the place. அப்ப நான் இங்க வந்தனுடைய நோக்கம் என்ன? நான் எதுக்கோ பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறேன். அந்த பிரயாணத்துல கர்த்தர் உள்ள சேர்த்திருக்கிறாரு. எங்கோ பிறந்தோம், எங்கோ வளர்ந்திருக்கோம். எந்த இயேசுவை அறியாத குடும்பம், சம்பந்தமே கிடையாது நமக்கு இயேசுக்கும். நம்மளை ஏன் வேறு பிரிச்சாரு? அதுக்கு அங்கேயே விட்டுருக்கலாமே. இங்க உட்கார்ந்து அங்க பண்ற அதே பாவத்தை இங்க பண்றதுக்கு நம்ம அங்கே இருந்திருக்கலாம். இன்னும் சொல்ல போனா அங்க இருந்திருந்தோம்னாலும் கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா இயேசுவை அறியாததுனால, எனக்கு இயேசுவை தெரியாதனால சொல்லலாம் நியாயத்தீர்ப்புல. இயேசுவை அறிந்து எல்லாம் தெரிந்து அத்தனையும் புரிந்து வசனம் சொல்லுது எபிரேயர் 6:4 பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்று மறுதலித்து போனவர். இன்னைக்கு சபை ரெக்ரியேஷன் சென்டராக மாறிக்கிட்டு இருக்கு. சபை என்பது என்ன? நிறைய பேருக்கு தாங்க வாங்குற டிரெஸ் போட்டு காட்டுற இடம். சபை என்பது என்ன? நகையை போட்டுக்கிட்டு அலங்காரம் பண்ணுகிற இடம். சபை என்பது என்ன? ஒவ்வொரு வாரமும் தாங்கள் என்னென்ன வச்சிருக்கிறாங்களோ அதை கொண்டு வருகிற இடம். வசனம் சொல்லுது ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற இடம் தான் சபை. இங்க நான் எதுக்கு சர்ச்சுக்கு வரேன்? நான் யாருன்னு காட்டுறதுக்கு இங்க வரல. தேவனை தேடி நான் சபைக்கு வருகிறேன். நான் எதற்கு ஆராதி இங்க வருகிற சபைக்கு வருகிறேன் தெரியுமா? என்னுடைய படாடோபத்தை காட்டுவதற்கு அல்ல, நான் யார் என்பதை காட்டுவதற்கு அல்ல. தேவனை தேடி நான் சபைக்கு வருகிறேன். இங்க வந்துட்டு போகும்பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இங்க வந்துட்டு போகும்போது ஆண்டவர் என்னை மாத்தினார். இங்க வந்துட்டு போகும்போது ஆண்டவர் ஏதோ ஒண்ணு எனக்கு சொன்னார். என் வாழ்க்கை மாறி இருக்குது. அதுக்கு தான் சர்ச். நிறைய பேருக்கு சர்ச்சுங்கிறது பெருமையான இடம், அவங்களுக்கு ஜாலியான இடம். வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே ரெக்ரியேஷன் பண்ணிக்கிட்டு கனவு காண்டுகிட்டு போனை பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கிற ஒரு இடம். அதனோட விளைவு என்ன? நான் சொல்றது கொஞ்சம் கடினமா இருக்கும், கேட்டால் நல்லது. எதனால உங்களுக்கு இதெல்லாம் சொல்றோம்? உங்ககிட்ட இப்ப சொல்லிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நினைக்கிறீங்க? உங்க உட்காந்துருக்க எல்லாருக்கும் ஏத்த மாதிரி ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் யோசிச்சு பாருங்க. இருக்கிற ஒரு 30-40 பேர் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு 4 தீர்க்க தரிசனத்தை விட்டுட்டு அந்த தீர்க்க தரிசனம் 2 வந்து சும்மா உங்களை பின் பாயிண்ட் அடிக்கிற மாதிரி கூட அடிக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. கா என்று ஆரம்பிக்கிற சகோதரி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். வீட்டுக்கு போற வரைக்கும் அந்த காய் யோசிச்சுக்கிட்டே போவோம். எந்த கான்னு ஆண்டவர் என்னத்தான் சொன்னாரோ, என்னதான் பண்ணாரோ, உன்னை பலூகி பெருக பண்ணுவாருன்னா நீங்க எல்லாம் பலுகி பெருக தான் போறீங்க வீட்டுக்கு போகும்போது. இது ஒரு பெரிய விஷயமா? இதுக்குதான் சர்ச்சா? சபை என்பது என்ன? யோசிச்சு பாருங்க. 5 பேர் சேர்ந்து உங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு அப்போஸ்தலர் உபதேசம், இன்னொன்னு உங்களோட மேய்ப்பன், இன்னொன்னு உங்களுக்கு தேவையான தீர்க்கதரிசி, இன்னொன்னு சுவிசேஷகர் உங்களை கொண்டு உள்ள சேர்க்கிறவங்க, இன்னொன்னு போதகர் டீச்சர். இத்தனை பேர் சேர்ந்து ஒரு சர்ச்சை எதுக்கு உருவாக்கணும்? நீங்க ஜாலியா இருக்கிறதுக்கா? ஒரு ஸ்கூல்ல போனா ஒரு பையனுக்கு 5 சப்ஜெக்ட் 6 சப்ஜெக்ட் வைக்கிறாங்க. பிசிக்ஸ் டீச்சர் இருக்கிறாங்க, கெமிஸ்ட்ரி எல்லாம் எது வச்சிருக்காங்க. எல்லாரும் ஜாலியா போனோம்னு தடவி கொடுத்து நல்ல கையில ஒரு பாப்கார்ன் கொடுத்து சாப்பிட்டியாப்பா வீட்டுக்கு போயிட்டு. ஸ்கூல் என்பது என்ன? குசித்து குடித்து விளையாடுகிற இடம். நல்லா விளையாடினியா, சாப்பிட்டியா, வீட்டுக்கு கொண்டு சாப்பிட்டியா, வீட்டுக்கு போ. அதுக்காச்சா ஸ்கூல். போய் நீங்க ஸ்கூல் முடிச்சு உங்க பையன் போகும்போது நீங்க பையனை கேட்டு பாருங்க, என்னப்பா ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க? சாப்பிட சொல்லி கொடுத்தாங்க. நாங்க எல்லாரும் சாப்பாடு கொண்டு போனோமா, சுத்தி உட்காந்து சாப்பிட்டோமா, ஷேர் பண்ணிக்கிட்டோமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டோமா? டேய் அதெல்லாம் இருக்கட்டும்டா, என்ன சொல்லி கொடுத்தாங்க அதுதான். நாம் அன்பா இருப்பது எப்படி, கட்டி பிடித்துக் கொள்வது எப்படி, கை குலுக்கிக் கொள்வது எப்படி? பணம் கட்டி உன ஸ்கூலுக்கு எதுக்குடா அனுப்பணும்? அதுதான் சொல்றேனே. நாங்கெல்லாம் சாக்லேட்டை 4 போட்டு பிரிச்சு சாப்பிட்டோம். உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்? அதை விட அதிகமாக ஆவியானவருக்கு கோவம் வரும். எதுக்கு இயேசு ரத்தம் சிந்தி உங்களை மீட்டு எடுக்கணும்? நீங்க எல்லாம் ஜாலியா வந்துட்டு போறதுக்கு. அதுக்கு எதுக்கு அவர் ரத்தம் சிந்தணும்? அப்போ உங்களை என்னையும் கொண்டு வந்ததுக்கு அவருக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. இது புசித்து குடித்து விளையாடுகிற இடம் அல்ல. ஜஸ்ட் சேஞ்ச் ஓவர், மாத்துங்க. சபைய ஒரு ரெக்ரியேஷன் சென்டர் ஆக்காதீங்க, ப்ரோக்ராம் சென்டரா மாத்தாதீங்க, என்டர்டைன்மெண்ட் சென்டரா மாத்தாதீங்க. நவம்பர் மாசமே போடுறாங்க, அடுத்த ஜனவரில என்ன பண்ண போறோம், பிப்ரவரியில என்ன பண்ண போறோம், அடுத்து எந்த ஊருக்கு டூர் போறோம், என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் பண்ணல. சபையில பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க, ஒருவேளை வர மாட்டாங்க, யாரும் வர மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றதே பெரிய விஷயம், இதுல பைபிள் ஸ்டடி வேறியா? நோ சான்ஸ். இனி இதுதான் சர்ச்சோட நிலைமை. தயவு செய்து விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், வந்தவங்களுக்கு நான் சொல்றேன், ஆன்லைன்ல கேட்கறோம் கேட்கட்டும், வந்தவங்களுக்கு சொல்றேன்,
நீங்கள் சபைக்கு வந்தது இங்க ஜாலியா இருப்பதற்கு அல்ல, புசித்து குடித்து விளையாடுவதற்கு அல்ல. நாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறோம், எங்களுக்கு சர்ச்சில தான் சொந்தக்காரங்க மாதிரி இருக்கிறாங்க, நாங்கள அன்பா இருக்கிறோம். இருங்க, யாரும் உங்களை வேணானே சொல்லல. முடிச்ச உடனே எல்லாரும் வேணா ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு போய் நல்லா பேசிக்கங்க, சாப்பிட்டுங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஆனா சபை மோர் ஸ்பிரிச்சுவல் பிளேஸ். இங்க கொண்டு வந்த நோக்கம் என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அந்த பிரயாணத்தை மறந்துடக்கூடாது. நான் கானானை நோக்கி பிரயாணப்படுகிறேன், நான் போயிட்டே இருக்கணும், நடுவுல உட்காரக்கூடாது, படுத்துறக்கூடாது. ஆண்டவர் ஏலியை பார்த்து ஒரு கட்டளை சொன்னார். ஆசாரிப்பு கூடத்துல ஏலி இருந்தான், அவனை பார்த்து ஒரு கட்டளை சொன்னாரு, நாள்தோறும் நின்று கொண்டு இருக்க வேண்டும். ஆனா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்லுது, ஏலி ஆசனத்தில் உட்கார்ந்து இருந்தான். நிக்க வேண்டிய ஏலி உட்கார்ந்துட்டானாமா. 3ஆம் அதிகாரம் சொல்லுது ஏலி படுத்திருந்தான். 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது ஏலி மல்லாக்க விழுந்து மரித்து. எப்போ பிரயாணத்துல உட்கார் தோணுதோ, எப்போ சபை ஸ்பிரிச்சுவாலிட்டியை விட்டுட்டு என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ள போகுதோ, சபை உட்கார தொடங்குதுன்னு அர்த்தம். ஒரு நாள் சபை படுக்கும், ஒரு நாள் சபை செத்து போகும். ஆண்டவர் சொல்றார், நீ உயிர் உள்ளவன் என்று இருந்தும் செத்தவனாய் இருக்கிறார். சர்தை சபையை பார்த்து சொல்றாரு, நீ செத்தவனாய் இருந்தும் உயிர் உள்ளவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். இதுதான் இன்னைக்கு சபையினுடைய நிலைமை, செத்து போய் கிடக்கு. அதான் வசனம் சொல்லும் 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்துல தாவீது ராஜா படுத்திருந்தானாமா, ஆனால் அனலே இல்லையாமா. ஆனா உயிர் மட்டும் இருக்குது, உயிர் மட்டும் இருக்கான், அனலே இல்லையாமா. எத்தனை துணியை போட்டு மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை என்று வேதம் சொல்கிறது. அதுதான் இன்னைக்கு சபையினுடைய நிலைமை. சபை படுத்திருக்குது, பாட்டு இருக்கு, ஆட்டம் இருக்கு, எல்லாம் இருக்கு, அனல் இல்ல, எதுவும் இல்ல. யோசிச்சு பாருங்க, ஆராதிக்கும் போது எவ்வளவு நல்லா ஆராய்ச்சோம், அப்படியே ஆராய்ச்சோம், அப்படியே ஆராதனை முடிஞ்ச உடனே இறங்கிடுச்சு பாருங்க எல்லாமே. திருப்பி அவர் இன்னொரு வாட்டி ஆராய்ச்சாதான் எழுப்புதல் வரும். ஒவ்வொரு வாட்டியும் ஆராதனை பண்ணி எழுப்பி உட்கார வச்சு திருப்பி போகும்போது எல்லா அனலும் அலைஞ்சு திருப்பி அதே மாதிரி போறது. அப்ப அது என்னது? அதான் ஆண்டவர் சொல்றார், நீ அனலும் இல்லை குளிரும். சர்ச் செத்தவனை போல இருக்கக்கூடாது, சபையானது ஆக்டிவா. ஆண்டவர் சொல்றாரு, படுத்திருக்கிற எலியாவை பார்த்து சொல்றாரு, எந்திரிச்சு நட, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு அதிகம், இங்க படுக்கிறதுக்குலாம் நேரம் இல்ல. அதுவும் இந்த கடைசி காலத்தினுடைய சபைக்கு நேரமே இல்ல. ஒரு நிமிஷம் கூட இப்ப டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நமக்கு நேரம் இல்ல. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டியது. ஆனா சர்ச்சை எப்படி ஆயிருச்சு, அதெல்லாம் மறந்துட்டோம். சபை ஆசீர்வாத ஸ்தலமாய் மாறிடுச்சு, சபை சந்தோஷமான இருக்க வேண்டிய இடமாய் மாறிடுச்சு. இங்க சபையில ஏலம் விடுறாங்க, பிசினஸ் பண்றாங்க, அத்தனையும் நடக்கும். சபையில இல்லாததே உலகத்தானே இப்ப நம்மளை பார்த்து பயப்படுறான். நம்மளை விட பெரிய பிசினஸ்மேன் சர்ச்சில் தான் இருக்கிறோம். நம்மளை விட பெரிய இந்த எம்பிஏ காரங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜனங்களை ஏதாவது வாங்க வைக்கிறதுக்கு நிறைய பிளான்ஸ் போடுவாங்க. இந்த போன் காரங்க அல்லது நெட்வொர்க் காரங்க பிளான் போட்டு ஜனங்கிட்ட காசு வாங்குவாங்க. அதெல்லாத்த விட நம்ம தாண்டிட்டோம். அவன் இப்ப நம்மள பாக்குறான், எதுக்கு எம்பிஏ படிக்கணும், பேசாம சர்ச்சுக்கு போங்க, அங்கதான் நல்ல நல்ல பிளான் எல்லாம் போடுறாங்க. 500 ரூபாய்க்கு கொடுத்தால் கர்த்தர் பரலோகத்தில் இடம் கொடுப்பார், 500 ரூபாய்க்கு பரலோகத்தில் இடம். எப்படி? அதுதான் இன்னைக்கு நிலைமை, சபையினுடைய நிலைமை. எங்கள் ஊழியத்துக்கு பணம் கொடுத்தால் பரலோகத்தில் உங்களுக்கு நாங்கள் இடத்தை வாங்கி கொடுப்போம். வாங்குறவனும் போறதில்லை, நீங்களும் போறதில்லை. இதான் சர்ச் பிசினஸ் சென்டர் இல்லையா, அரசியல் இல்லையா, சினிமாக்காரங்க இல்லையா, டான்ஸ். ஆண்டவர் சொல்றார், அவர்கள் அநேக இடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருந்ததில்லை, அநேகர் வழியிலேயே அழிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுது. அந்த லிஸ்ட்ல நீங்கள் நானும் இருக்கக்கூடாது. நாம் பிரயாணத்தை முடிக்கணும், கடைசி வரைக்கும். அதான் வசனம் சொல்றது, முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நீங்க முடிவு பரியந்தம் ஓடுறோமா, ஒரு கூட்டம் உட்கார்ந்துருச்சாமா, ஒரு கூட்டம் படுத்துருச்சாமா, ஒரு கூட்டம் செத்துருச்சாமா, வழியில் அநேகர் அழிக்கப்பட்டார்கள். இதுல நாம இப்போ கொஞ்சம் எழுந்திருச்சு ஓட வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? இந்த அப்பத்தையும் இந்த தண்ணீரையும் குடிச்சிட்டு எழுந்து நட எலியா, போயிட்டே இரு, தேவ பர்வத்தை நோக்கி ஓடு. ஆண்டவர் சொல்லல, அவனை சொல்றாரு எழுந்து நட அப்படிங்கிற. இன்னைக்கு நம்ம சபை நடக்க தொடங்கணும். நான் சொல்றது ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், நீங்க எதிர்பார்த்த செய்தி வேறையா இருக்கலாம். ஆனால் சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, சர்ச் நடக்கணும், ஓடணும். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். யூ வாண்ட் டு ரன். பழைய ஏற்பாட்டில் தான் நடந்தாரு, புதிய ஏற்பாட்டில் ஓடணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் உங்களை அழைச்சது அதுக்குதான். நடுவுல வேலை, குடும்பம், இதெல்லாம் கர்த்தர் நீங்க ஓடுற ஓட்டத்துக்கு ஹெல்ப் பண்ண கொடுத்தாரு. நீங்க இந்த வேலையும் குடும்பத்தையும் பார்த்துட்டு ஓடுறதை விட்டுட்டு புசிக்கம் குடிக்கும் உட்காந்துட்டீங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு, கடைசி வரைக்கும் ஓடணுங்கிறதுக்கு அந்த ஹெல்ப்புக்கு என்ன பண்ணாரா, நடுவுல ஃபேமிலி, வேலை எல்லாத்தையும் கொடுத்தாரு. அந்த ஓடுறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. மரத்தான் ஓடுறவங்க எல்லாம் பாருங்களேன், ஓடிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா வழியிலேயே கொஞ்சம் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு வாட்டர் பாட்டில், அப்புறம் அந்த எனர்ஜி ட்ரிங்க் எல்லாம் வச்சிருப்பாங்க.
அவன் என்ன செய்வானா நின்னு கூட எடுக்கவே மாட்டான். நீங்க பாத்துருப்பீங்க மரத்தன் ஓடுறவங்க ஓடிட்டே இருக்கும்போது அப்படி கையில எடுத்துக்கிட்டே ஓடுவாங்க. அது எதுக்குன்னா அந்த ஓடுற ஓட்டத்துல அவங்க டயர்ட் ஆயிடக்கூடாது, அவங்க கடைசி வரைக்கும் ஓடணுங்கிறது அது கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அந்த எனர்ஜி ட்ரிங்க் இருக்குல்ல அது பக்கத்துல ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டோம். எதுக்கு? 4 பாட்டில் குடிச்சுட்டு போவோம், நல்லா இருக்குல்ல ட்ரிங்க், வரவங்க கிட்ட எல்லாம் நீ உட்காரு நம்மளும் குடிப்போம். அப்படியே ட்ரிங்க் குடிக்கும் போதே விளையாடிக்கிட்டே குடிச்சு ஓடிட்டு இருக்க மரத்தான் ஓடுறவன் பாக்குறான், என்னடா உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, போடா பைத்தியக்காரா நீ ஏன்டா இப்படி கஷ்டப்பட்டு ஓடுற, நாங்க பாரு ஜாலியா குடிச்சுட்டு இருக்கோம். பரலோகம் சொல்லுது நீ தான்டா பைத்தியக்காரன், நீ தான் சூரச்செடிக்கையில படுத்து கிடக்க, எழுந்துச்சு நட ஓடு, இதுக்கு நடுவுல உனக்கு தேவையானது எல்லாம் நான் கொடுத்துருக்கேன், ஃபேமிலி கொடுத்துருக்கிறேன், என்னென்ன தேவையோ என்ன ஆசீர்வாதமா கொடுத்துருக்க, நீ அதை பார்த்து கொண்டு உட்காருகிறவன் அல்ல, அதை பார்த்து கொண்டு விளையாடுகிறவன் அல்ல, அதையும் தூக்கிட்டு ஓடணும், கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்கு. என்ன பெரிய விஷயம் தெரியுங்களா? இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு ஏதோ செய்தியா கேக்குறீங்க. இதோட முடிவு என்ன தெரியுமா? எட்டர்னல் ஹெல், நித்திய நரகம். அதுல தப்பிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு சொல்றோம் இவ்வளவும். இல்லன்னா ஏன் வரோம் உங்ககிட்டயும் முடிச்சு நாளைக்கு கிளம்பி போறோம் நாங்க ஊருக்கு, உங்ககிட்டயும் 4 வார்த்தை நல்லதா பேசி, இங்க இருக்கிற ஜனங்களே நீங்கள் எவ்வளவு நல்லவர்கள் தெரியுமா, கர்த்தருக்கு நீங்கள் எல்லாம் இருதயத்துக்கு ஏற்றவர்கள், பிரியமானவர்கள், நீங்கள் என்ன பாவம் செய்தாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவத்தை நான் கணக்கில் வைக்கிறதில்லை, ஆனால் செய்த நன்மைகளை நான் கணக்கில் வைத்திருக்கிறேன். இன்னைக்கு இப்ப நீங்க யார் எவ்வளவு டாலர் கொடுக்குறீங்களோ கர்த்தர் 100 மடங்கு திருப்பி தருவார். சொல்லிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் உங்ககிட்ட இப்படி நாங்க பேசணும்? ஆண்டவர் சொல்ற ஒரே விஷயம் தான், அப்படி பேசினா உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த ஒரு ஆண்டவர் மிகப்பெரியதான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஒன்லி ஒன் சான்ஸ். மிஸ் பண்ணா எட்டர்னல் ஹெல். அதை தப்பிக்கிற ஓட்டத்துல இருக்கிறீங்க. அந்த ரூட்டுக்கு நம்ம வந்துட்டோம். நிறைய பேர் வழி தெரியாம அலையறான், எத்தனையோ கோடி பேர். உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வழியை சொல்லி கொடுத்துட்டாரு. எத்தனையோ பேர் இயேசுவை தெரியாம அலைஞ்சு திரியறான், எத்தனையோ படிச்சவனுக்கு வெளிப்பாடு இல்ல, உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம அந்த ட்ராக்ல வந்துட்டோம். வந்துட்டு படுத்துட்டோம்னா என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க. புசிச்சு குடிச்சு விளையாடிட்டு ஒரு குரூப்புக்கு இங்கே சந்தோஷமா இருக்கும், ஜாலியா இருக்கணும். நல்ல கால அதிகாலையில் எழுந்து அவங்க சொல்றாங்க பாருங்க, அதிகாலையில் எழுந்து செய்ய வேண்டிய வேலை செஞ்சு முடிச்சாச்சு. சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, என்ன கேட்டீங்க? அதெல்லாம் சர்ச்சைக்கு நாங்க போயிட்டு வந்துட்டோம், காலையிலேயே போயிட்டு வந்துட்டோம். இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? நாங்க எல்லாம் ஜாலியா குடும்பமா கிளம்பி அப்படியே ஜாலியா என்டர்டைன்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். இதுல என்ன தப்பு? நாங்க சர்ச்சை வேலையை முடிச்சிட்டோமே, நாங்க தான் போக வேண்டிய சர்வீஸுக்கு போயிட்டோமே, இதுல தப்பு இருக்கா? ஆண்டவர் சொல்றாரு, நீ போக வேண்டியது கானானுக்கு. எவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருக்கு, எவ்வளவு ஊழியம் பண்ண வேண்டியிருக்கு, நம்பி எவ்வளவு ஆவிக்குரிய காரியங்களை கத்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க ஆண்டவருக்காக ஓட ஆரம்பிச்சீங்கன்னா நிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அவ்வளவு வேலை இருக்குது. இதே சிட்டிக்குள்ள எவ்வளவு பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஆண்டவர் அறியாம இருக்கிறாங்க? அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன செஞ்சீங்க? அவங்க உங்க மேல் விழுந்த கடமை இல்லையா அது? எதுக்கு கத்தர் உங்களை வேறு பிரிச்சாரு? ஒரு லோத்துவே சோதோமுக்கு அனுப்புனா அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியணும். ஒரு கானானுக்கு ஆபிரகாம் அனுப்பினா அந்த தேசம் சுதந்திரமாய் மாறணும். ஒரு யோசேப்பை எகிப்துக்கு அனுப்பினா அந்த தேசம் முழுவதுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். எதுக்கு உங்களை இங்க கூட்டு வந்தாரு? வந்துட்டோம், ஒரு நல்ல சர்ச், அதுல வேற ஒரு பெருமை வேற, எங்க சர்ச் ரொம்ப நல்ல சர்ச், நல்ல செய்தி கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? செய்தி கொடுப்பாங்க, நீங்க என்ன அந்த செய்தியை வச்சு என்ன பண்ணீங்க? அதுல ஒரு பெருமை. எங்க சர்ச்சில் எல்லாம் சத்தியம் சூப்பரா இருக்கும், சத்தியம் நல்லா தான் இருக்கு. எங்க கிரியை செய்தது கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருந்து என்ன பிரயோஜனம்? அதனுடைய விளைவு என்ன? ரிசல்ட். தயவு செய்து சொல்றேன் விசுவாசிகள், we have the last chance. கடைசி ரவுண்ட்ல இருக்கிறோம். இந்த ரிலே ரேஸ் ஓடுறவங்கள பாத்திருப்பீங்க. முதல்ல ஒருத்தன் ஓடுவான், ஓடிக்கொண்டு போய் கையில ஒன்று கொடுப்பான். ரெண்டாவது ஒருத்தர் ஓடுவான், நாலாவது ஒருத்தன் ஓடுவான். இந்த முதல்ல 3 பேர் எப்படி ஓடினானோ என்ன செஞ்சானோ தெரியாது. கடைசியா ஓடுறவன் கரெக்டா ஓடுவான், வேகமா ஓடுவான். ஏன்னா அவனை நம்பித்தான் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி தான். ஆனா நமக்கு பெரிய தயவு, முன்னாடி ஓடுறவங்க நல்லா ஓடிட்டாங்க. அப்போஸ்தலர்கள் சூப்பரா ஓடி நம்ம கையில கொடுத்திருக்காங்க. நம்ம தான் ஃபைனல் ரவுண்ட். நம்ம ஓடி முடிச்சா கிரீடம் காத்திருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன். இப்ப நாம அந்த லாஸ்ட் ரவுண்ட்ல இருக்கிறோம். உங்களுக்கு எனக்கு பெரிய பொறுப்பை பரலோகம் கொடுத்து வச்சிருக்குது. உங்களுக்கு பரலோகம் எதுக்கு அழைச்சது? வீடு வாசல் கொடுத்து, காரு கொடுத்து, நல்ல பணத்தை கொடுத்து, நல்ல சந்தோஷமா வாழ்ந்து செத்து போன்றதுக்கா? அதுக்கு உங்களை விட உலகத்தான் நல்லா செத்து போவான். உங்களை விட அவன் நிறைய பணம் வச்சிருக்கான். உங்களை என்ன வேறு பிடிச்சது அதுக்காக அல்ல, ஒரு நல்ல போராட்டத்தை போராடி முடிப்பது, ஓட்டத்தை முடிப்பதற்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறார். சோ we are on the track. நம்ம அந்த லைன்ல ஓடிட்டு இருக்கிறோம். வசனம் சொல்லுது, நடுவுல உட்கார்ந்துராதீங்க, புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்துராதீங்க.
நடுவுல நிறைய வரும், புசிக்கும் குடிக்கும், ஜாலியா இருக்கலாம், அங்க போலாம் இங்க போலாம். சில சர்ச்சைக்காரங்க சொல்லுவாங்க, பாருங்க எங்க சர்ச்சில் நாங்க எவ்வளவு ஜாலியா இருக்கிறோம் தெரியுமா, எங்க பாஸ்டர்ல செய்தியே கொடுக்க, இந்த வாரம் எங்களுக்கு செய்தியே கிடையாது தெரியுமா, எங்க சர்ச்சில் இந்த வாரம் சர்வீஸே இல்ல, நாங்க எல்லாரும் ஜாலியா ப்ரோக்ராம் பண்ணோம், உருப்படாம போகிறதுக்கு அதுக்கு ஒரு ஜாலி. கேட்டா சொல்றது, நாங்க தான் 3 வாரம் செய்தி கேட்டோமே, 1 வாரம் ஜாலியா இருந்தாங்க, ஏன் 4 வாரமே இருந்துட்டு போங்க. இப்ப என்ன நீங்க தான் பரவத்து வர மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு, எதுக்கு 1 வாரம் 4 வாரம் இருந்துட்டு போங்க. பரலோகத்துக்கு வர்றதுக்கு 4 வாரம் இல்ல, வாழ்நாள் முழுவதும் தேவ சமூகத்துல காத்திருந்தா கூட முடியாது. 3.5 வருஷம் இயேசுவோடு கூட இடைவிடாமல் இருந்தவனே பணத்தாசை பிடிச்சி பின்னாடி போயிட்டான். வாரத்துக்கு 1 நாள் தான் வரும், அந்த 1 நாளையாவது உருப்படியா யூஸ் பண்ணணும், இல்லாவிட்டால் கஷ்டம். முதலாவதாக அநேகர் இடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கவில்லை, அவர்கள் வழியிலே அழிக்கப்பட்டார்கள். இந்த கூட்டம் யார் தெரியுமா? கீழே உட்கார்ந்து வனாந்தரத்துல பிரயாணம் பண்றவன் தான். இவெல்லாம் தெரிஞ்சு கொள்ளப்படாதவனா இல்ல, மீட்கப்பட்டவன், ஞானஸ்நானம் எடுத்து செங்கடல கலந்தவன், அந்த மேகஸ்தமம் அக்னிஸ்தமம் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றவன், கண்மலை தண்ணீர் பண்ணா கம்யூனியன் எடுக்கிறவன், நம்மளதான் சொல்லுது. இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்கு, வாசிங்க. அடுத்து இவர்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. இது அடுத்த கூட்டம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2வது இன்னொரு கூட்டம் இருக்கு பாருங்களேன். இதுல இன்னொரு கர்த்தர் என்ன பண்றாரு, மோசே கிட்ட சொல்றாரு, இந்த வந்த குரூப் எல்லாம் புசிச்சு குடிச்சு விளையாடுற குரூப், இதுக்கெல்லாம் கானானை பத்தின கவலை கிடையாது, ஆனா மீட்கப்பட்டாச்சு, அது பிரயாணத்துல இருக்கு, வருமா வராதான்னு பின்னாடி பாத்துக்கலாம். நீ என்ன பண்ணு, ஒரு 70 பேரை செலக்ட் பண்ணது, வேறு விரிச்சி எடு, இவங்களை என்ன பண்ணு, தனியா கூப்பிட்டு மலைக்கு மேல வா அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனம் என்ன சொல்லு பாருங்க. பின்பு அவர் மோசையை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாவும் அபியும் இஸ்ரவேல் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்தில் பணிந்து கொள்ளுங்கள், மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தை சமீபத்தில் வரலாம், அவர்கள் சமீபத்து வரலாகாது, ஜனங்கள் அவனோடு கூட வர வேண்டாம் என்றார். இப்போ இந்த கூட்டத்துல புசிச்சு குடிச்சு விளையாடுற கூட்டத்துல இருந்து ஒரு 70 பேரை செலக்ட் பண்ணிட்டார். ஆரோன் நாதாப் அபியூ செலக்ட் பண்ணிட்டார். ஆனா இவங்களை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, இவனை வர வேணாம்னு சொல்லு, இவனை அங்கேயே நிக்க சொல்லு, நீ மட்டும் வாங்குற. இது யாரு இந்த குரூப்? இப்போ விசுவாசிகள் இருக்காங்க சபை. சில இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு சில இடத்துல அவங்க சந்தோஷமா சொல்றாங்க, ஆனா எங்க போய் முடியும் தெரியாது. எங்க சர்ச்சில் 50,000 பேரு, எங்க சர்ச்சில் 80,000 பேரு, 1 லட்சம் பேரு, 10 லட்சம் பேரு, 11 லட்சம் பேரு, சந்தோஷம். ஆனால் இத்தனை பேரிலும் கர்த்தர் ஒரு சிலரை செலக்ட் பண்றார், ஒரு சிலரை கர்த்தர் வேறு பிரிக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு என்ன பண்ணாராம், தம்மிடத்தில் வந்தவர்களில் 12 பேரை அழைத்து ரா முழுவதும் ஜெபம் பண்ணி தம்மிடத்தில் வந்த ஒரு 500,000 மேல இருக்குது, அவ்வளோ ஆண்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு 70 பேரை சூஸ் பண்ணு, அவனை கூட்டிட்டு வா, அவனை ஊழியக்காரனா மாத்துவோம், அவனுக்கு செப்பரேட் பண்ணுவோம், அவனுக்கு ஒரு விசேஷத்தை கிஃப்ட் கொடுப்போம், அவனை வச்சு பயன்படுத்துவோம் எல்லாம் சொல்றாரு. ஆனால் அழைத்து அந்த அப்படி வேறு பிரிச்சு செப்பரேட் பண்ணிட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் அவனை நிறுத்திடு, அதுக்கு மேல அவனை வர வேண்டாம்னு சொல்லுங்க. ஏன்? நீங்க தானே டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க, நீங்க தானே ஒரு லெவலுக்கு கொண்டு வர சொன்னீங்க, கொண்டு வந்துட்டு அதுக்கு மேல ஏன் வர வேண்டாம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இந்த வசனத்தை படிக்கும் போது எனக்குமே அது ஏன்னு தெரியவே இல்லை. பாதி தூரம் கூட்டு வந்துட்டு ஒரு லிமிட்டுக்கு மேல மலைக்கு மேல வர சொல்லிட்டு இதுக்கு மேல அவனுக்கு வர வேணாம், அங்க இருக்க சொல்லுன்னு சொல்ற. இதே மாதிரி தான் கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு நடுவில் இருந்து உங்களை வேறு பிரிச்சிருப்பார், ஒரு விசேஷித்த அழைப்பு கொடுத்திருப்பார், ஒரு விசேஷித்த தரிசனம் கொடுத்திருப்பார், அல்லது உங்க மேல கர்த்தருடைய ஊழியம் இருக்கும், அல்லது உங்க மேல கர்த்தருடைய ஏதாவது ஒரு பொறுப்பு இருக்கும். நான் சொல்றது வெறும் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி மட்டும் இல்ல, அதுவும் இருக்கலாம், அல்லது கர்த்தர் பொறுப்பு கொடுத்திருப்பாரு, அப்படி அதுல இருந்து கர்த்தர் உங்களை சூஸ் பண்ணிருப்பாரு. ஆனால் ஏன் ஒரு இடத்துல இவனை நிக்க சொல்லிட்டாரு? மோசே இன்னும் மேல போறாரு, இன்னும் மேல போறாரு, ஆனா இன்னும் மேல போற கூட்டத்துல இவனை வர வேண்டாம், இவன் அங்கே இருக்க சொல்லு அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, அதே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை, அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். இவங்கிட்ட இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? இவன் ஒரு படி மேல வந்துட்டான்,
தேவனை தரிசிக்கிற இடத்துக்கு வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் நீங்க அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 10வது வசனம். இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீலம் கல்லிழந்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. இவங்க எல்லாம் பாருங்க, கீழே இருக்கிற ஜனங்க மாதிரி இல்ல, கொஞ்சம் விசேஷித்த அழைப்பு இருக்கு. ஆண்டவரை தரிசிக்கிறாங்க, எப்படி இருக்கிறாருன்னு கொஞ்சம் பாக்குறாங்க, எல்லாம் இருக்கு. ஆனா இவனை பார்த்து சொல்றாரு, இதுக்கு மேல நீ வராதேன்னு. ஏன் இவனை வர வேணான்னு சொல்லிட்டாருன்னு பார்த்தா, இவனை தரிசிச்சு முடிச்ச உடனே, இவனை வர வேணான்னு சொன்ன உடனே வசனம் சொல்லுது, அவர்கள் புசித்து குடித்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்க கீழே என்ன சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான், இவன் மேல வரும்போது அதை மேல எடுத்துட்டு வந்துட்டான். வரும்போது என்ன பண்ணிட்டான், அதை மேல கொண்டாந்துட்டான். இவன் ஜனங்க கீழே சாப்பிட்டாங்க, இவன் மேல சாப்பிட்டான். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அவங்கள விட இவன் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலி கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் அழைப்பு இருக்கு, கொஞ்சம் வெளிப்பாடு இருக்கு, கொஞ்சம் ஊழியம் இருக்கு, வரோம் கிரியை செய்து ஏதோ ஒண்ணு கர்த்தர் சூஸ் பண்ணிருக்காரு, கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காரு. அவங்களுக்கு இவங்க பரவாயில்ல. ஆனா இவனை இதுக்கு மேல கொண்டு போக முடியாது. இப்படி ஒரு கூட்டம் இருக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில. இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய கொடுத்த செகண்ட் ஸ்டேஜ். இவர்களை கர்த்தர் வேற பிரிச்சு கர்த்தர் தான் கூப்பிட்டு இருக்கிறாரு. அந்த 70 பேரை கூப்பிடுங்கிறாரு. இவங்க எல்லாரும் யாருன்னு பாருங்க, ஆரோன், நாதாப், அபியூ, அத்தனை பேரும் ஊழியக்காரன், லேவியர்கள், எல்லாரும் அழைப்பு பெற்றவர். கர்த்தர் உங்களுக்கு விசேஷித்த அழைப்பு கொடுத்திருப்பாரு, ஊழியத்துல யூஸ் பண்ணுவாரு, அல்லது நீங்க ஆராதனையில கலந்து கொள்வீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆண்டவர் ஏதாவது பண்ணி வச்சிருப்பாரு, நீங்க உங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்துவாரு, எல்லாம் நடக்கும். ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல போகவே முடியாது. ஏன்னு கேட்டா, இவன் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் கீழே உட்கார்ந்து என்ன திங்கிறானோ இத மேல உட்கார்ந்து தின்னுகிட்டு இருப்பான். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அவனுக்கு இவனுக்கு எந்த டிஃபரன்ஸும் இல்ல. செலக்ஷன் எல்லாம் இருக்கு. இது கொடுமையான ஒரு கூட்டம். பாவம், கர்த்தர் சூஸ் பண்ணிட்டார், இவன் கர்த்தர் அழைச்சிட்டார், இவனுக்கு அந்த அழைப்பு கிடைச்சிச்சு. ஆனா இன்னும் கீழே இருக்கிறதான காரியங்களை விட முடியாத ஒரு கூட்டம். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் மேல கூப்பிட்டோம், சாப்பாடு கட்டிட்டு வந்திருக்கிறான் பாருங்க. மேல ஆண்டவர் வர சொல்லும்போது என்ன பண்ணிட்டாரு, சாப்பாடு கட்டிட்டு வந்திருக்கிறான். கட்டிட்டு வந்து ஆண்டவர் கூப்பிடுறாரு, எதுக்கும் சாப்பாடு கட்டிட்டே போயிருவோம். இவங்க யாரு கேளுங்க, அங்க போய் ஒரு வேலை இவர் எத்தனை நாள் வைப்பாரு தெரியாது, கொஞ்சம் இருந்து எத்தனை ரெடி பண்ணி வச்சுப்போம். ஊழியத்துல வளர்ந்திருப்பாங்க, கொஞ்சம் ஊழியத்துல கொண்டாடுவாங்க, கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும். ஆனா உலகத்துல இருக்கிற அத்தனையும் இவங்க கிட்ட இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. இவன் அப்படியே தான் இருப்பான். கர்த்தர் பாக்குறாரு, டேய் இவனை இவ்வளவு அழைப்பு கொடுத்திருக்கிறேன், விசேஷமா யூஸ் பண்றேன், இவனுக்கு சில கிஃப்ட்ஸ் கொடுத்திருக்கிறேன், எல்லாம் பண்றேன். ஆனா இவனுக்கிட்ட இருக்கிற அந்த புசிப்பு குடிப்பு மாத்தவே முடியல. அந்த உலகத்துக்கிட்ட இருக்கிற காரியத்தை இவனை விட்டு எடுக்கவே முடியல. எவ்வளவு மேல போனாலும் எடுத்துட்டே வரான். என்ன பண்ணாலும் இந்த ராகேல் பாருங்க, இரு பெரும் பரிவாரம் கொடுத்தாராம் யாக்கோபுக்கு. ஆனா வரும்போது அவங்க அப்பா வீட்டுல இருந்து ஒரு சொருபத்தை தூக்கிட்டு வரும். சமீபத்துல ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன். ஒரு ராஜா, இந்த ஊர்னு சொல்ல வேண்டாம், நான் விரும்பல. ஒரு ராஜா 3வது கல்யாணம் பண்ணிருக்கிறாரு. பண்ணும்போது அந்த கல்யாணம் பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு 20-22 வயசு, சின்ன பிள்ளை, கல்யாணம் பண்ணிருக்கிறாரு. அப்போ ராஜாக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருச்சு. போய் கேட்டிருக்கிறாரு, அந்த பொண்ணை கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே ராஜாக்கு 2 மனைவி இருக்குது. முதல் மனைவிக்கு 40-45 வயசு, இந்த அம்மாக்கு 20-22 வயசு. கல்யாணம் பண்ண உடனே ராஜா என்ன பண்றாரு, தனி அரண்மனை எல்லாம் கொடுத்திருக்காரு. கொடுத்துட்டு கொண்டு போய் அந்த அரண்மனையில இந்த பிள்ளையும் வச்சுட்டாரு, இளவரசி ராணி ஆகிட்டார். ஆனா முதல் மனைவி இருக்காங்களா, அவங்க தான் மகாராணி. உடனே இவர் என்ன பண்றாரு, இந்த அம்மாவை கூட்டிட்டு மகாராணி கிட்ட போறாரு, இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாரு. இந்த அம்மா தான் கல்யாணம் பண்ணிருக்கேன், உன்னை காட்டுறது கூட்டு வந்திருக்காரு. போய் இந்த அம்மாட்ட விட்டா அந்த அம்மாட்ட இந்த அம்மா உட்காந்து பேசி முடிச்சிட்டு வரும்போது அந்த மகாராணி அந்த பக்கத்துல ஏதோ ஒரு டேபிள்ல நல்ல ஒரு வைர மாலை வச்சிருந்தாங்களாம். இது தூக்கிட்டு வந்துருச்சு. யாரு, புதுசா போன ராணி, இளவரசி தூக்கிட்டு போயிருச்சு. அப்புறம் பார்த்தா கண்டுபிடிச்சிட்டாங்க, நகைய காணோம். எங்கடா யார் ராணி எல்லாம் பார்த்தா இந்த அம்மா தூக்கி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த அம்மாவை புடிச்சு மகாராணி பட்டத்துல ராணி பட்டத்தெல்லாம் விட்டு ராஜா உடனே டிவோர்ஸ் பண்ணி உடனே இந்த அம்மா பழையபடி கூட்டு போய் அதே வீட்டுக்கு ரொம்ப விட்டு வந்துட்டாரு. அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரியதான அழைப்பு. ஒரு ராஜாவுக்கு மனைவி, தனி அரண்மனை, ரோல்ஸ் ராய்ஸ் காரு எல்லாம் கொடுத்திருக்காரு. அங்க போய் அந்த அந்த டேபிள் மேல இருந்த ஒரு மாலை மேல ஆசைப்பட்டு திருடிட்டு வந்திருக்கு பாருங்க. எவ்வளவுதான் தூக்கிட்டு போய் வச்சாலும் அந்த ஜென்ம புத்தி மாறாதுன்னு. அப்படி சில ஜென்மங்க இருக்கு. ராணி ஆக்கின பிறகு போய் திருடிட்டு வந்திருக்கு.
அதே ராஜா கிட்ட போய் எனக்கு இப்படி ஒரு மாலை வேணும் அந்த வாங்கி கொடுத்துருப்பான். ஏன்னா புது கல்யாணம், இமிடியேட்டா வாங்கி கொடுத்துருப்பான். ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கி கொடுக்குற ஒரு மாலை வாங்கி கொடுக்க மாட்டேன், வைரமால. இப்படித்தான் இன்னைக்கு ஆவிக்குரிய கூட்டத்துல ஒரு கூட்டம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில வளர்ந்த கூட்டம் உட்கார்ந்து இருக்கு. இது யார் தெரியுமா? நல்லா ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருப்பாரு, எல்லாம் வச்சிருப்பாரு. ஆனா கீழ இருந்து என்ன பண்ணும்? அதே புலி சாத்தை கட்டிட்டு மேல வரும். கீழ இருக்கிற அதே அருவருப்பை தூக்கிட்டு மேல வரும். கீழ இருக்கிற அதே பாவத்தை தூக்கிட்டு மேல வரும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எவ்வளவு தூரம் மேல கொண்டு உட்கார வச்சிருக்கிறேன். அந்த 6 லட்சம் பேர்ல உன்னை செலக்ட் பண்ணிருக்கிறேன்னு, உனக்குன்னு ஒரு விசேஷத்தை கிருபை கொடுத்திருக்கிறேன்னு, யாருக்கும் கிடைக்காத ஏதோ ஒரு கிஃப்ட் உனக்கு கொடுத்திருக்கிறேன்னு, உன்னை கொண்டது மேல உட்கார வச்சிருக்கிறேன். நீ அவன் திங்கிறதே தான் திம்பனா என்ன அர்த்தம்? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னதான் நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது என்ன செய்யுமா? திருப்பி அதையே தான் போய் திங்குமா. அந்த மாதிரி சிலருக்கு கர்த்தர் என்னதான் உயர்த்தி கொண்டு மேல வச்சாலும் திருப்பி எது போகாது, அந்த காரியம் போகாது. அது திருப்பி அதே சோத்த கட்டிட்டு மேல வந்துருவான். ஆண்டவர் சொல்றாரு, இவனை இதுக்கு மேல வர வேணாம்னு சொல்றான், இவனை அங்கேயே நிக்க சொல்றாங்க. இதுல பாருங்க, அந்த ஆரோனும் சரி, நாதாவும் சரி, அபியும் சரி போகவே இல்லை, கானானுக்குள்ள போகவே இல்லை, வழியிலேயே மடிந்து போனார். இதான் குரூப். ஒரு குரூப் இருக்கு, இந்த குரூப்பும் போகாது. ஆனா இவங்க மத்தவங்களோட கொஞ்சம் விசேஷத்தை அளவு பெற்றவங்க. ஊழியம் பண்ணுவாங்க, வெளிப்பாடு இருக்கும், வரங்கள் கிரியை செய்யும், கர்த்தர் இவங்களை யூஸ் பண்ணுவாரு, செலக்ட் பண்ணிருப்பாரு, டிஃபரன்ஷியேட். இப்ப கீழ இருக்கவங்க என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா? கீழ இருக்க 6 லட்சம் புருஷர், இந்த 70 பேர் என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா? ஆஹா, இவங்க மேல போயிருக்கிறாங்க, மோசே மாதிரி இவர்களும் கர்த்தரோடு கூட பேசிக் கொண்டிருப்பார்கள், கர்த்தர் முகமுகமா தரிசிப்பாங்க நினைச்சிருப்பான். 12 சீஷர்கள்ல 3 பேரை மட்டும் தனியா கூட்டிட்டு போயிட்டாரு மேல, அப்படித்தானே? 3 பேரை கூட்டு போயிட்டாரு. இந்த 9 பேருக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? 3 பேரும் கொடுத்து வச்சவனுங்கடா, அழகா மேல போயிருக்கானுங்க, இயேசுநாதரோட இருக்கிறானுங்க, ஜாலியா இருப்பாங்க, என்ன மகிமை பாக்குறாங்களோ. பார்த்தா அந்த 3 தூங்கிட்டு இருக்காங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கு, என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. முழிச்ச உடனே பார்த்தா மோசேவும் எலியாவும் இருக்காங்க. எடுச்ச உடனே கேக்குறான், 3 கூடாரம் போட்டுருவோமா இங்கிறான். அவனால அவ்வளவுதான் முடியும். மேல கூட்டு போனா கூட அவன் கூடாரம் தான் போடுவான். அவங்க என்ன பேசுறாங்க, இயேசு என்ன மர்ரூம் ஆகுறாரு, அவங்க எதை பத்தி பேசுறாங்க, இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணவே மாட்டான். எவ்வளவு மேல கூட்டு போனாலும் ஒரு குரூப் இருக்கு, அது அப்படியே தான் இருக்கும், அதுக்கு மேல அது போகாது. நீங்கள் நானும் அந்த குரூப்பா இருக்க கூடாது. அதான் எச்சரிப்பு. கர்த்தர் உங்களை விசேஷமா, இப்ப நான் சொல்றேன், இந்த சபையில இருக்கிறவங்க நான் சொல்லல, நான் இந்த பட்டணத்துக்கே சொல்றேன், அதுக்கு நடுவுல கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. அப்ப உங்க மேல கர்த்தருக்கு திட்டம் இல்லாட்டி இது நடக்காது. இந்த மழையில இவ்வளவு குளிர்ல நீங்க ஏன் வரணும்? இந்த மீட்டிங்க்கு ஏதாவது அற்புத அடையாளம் நடக்குமா? கிடையாது. இங்க ஏதாவது ஆசீர்வாதமா கண்டிப்பா நான் பேச போறேன்னா இல்ல. உங்களுக்கே தெரியும், நீங்க நினைக்கிற ஆசீர்வாதம் இல்ல, நான் சொல்ற ஆசீர்வாதம் வேற. நீங்க உங்களுக்கே தெரியும், இந்த ஆள் இப்படி எல்லாம் பேச மாட்டான்னு. சோ கன்ஃபார்மா நீங்க வந்திருக்கிறீங்கன்னா ஆவியானவர் வேறு பிரிக்காம நீங்க வந்திருக்கவே முடியாது. அந்த 6 லட்சம் பேர்ல இருந்து கர்த்தர் உங்களை வேறு பிரிச்சு மேல கொண்டு உட்கார வச்சிருக்கிறாரு. தயவு செய்து நீங்களும் அவர்கள் என்ன புசிக்கிறார்களோ அதை புசிக்காதீர்கள், அவர்கள் என்ன குடிக்கிறார்களோ நீங்கள் குடிக்காதிருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க விரும்புகிறதான இந்த உலக பிரகாரம் ஆசீர்வாதத்தை விரும்பாதிருங்கள். கர்த்தர் மலைக்கு மேலே உங்களுக்கு வேறொரு காரியத்தை வைத்திருக்கிறார். மலைக்கு மேல போகிறவனுக்கு விசேஷித்த காரியத்தை கர்த்தர் வச்சிருப்பார். அதை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. நீ இதையே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. மலைக்கு மேல வர சொன்ன என்ன நினைக்கணும் தெரியுமா? எப்படியாவது மலை உச்சிக்கு போயிடணும், மோசேயை விட்டுறக்கூடாது. நீங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இவங்க எல்லாம் வர வேண்டாம், நீ மட்டும் மேல வா மோசேன்னு சொன்னா இவனுக்கு சோகமா இருக்கணுமா இல்லையா? துக்கமா இருக்கணுமா இல்லையா? என்னங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு மோசே மட்டும் போறாரு, மோசே கானானுக்கு போவேனான்னாரு. மோசேக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சா இல்லையா? ஆண்டவர்ட்ட போய் கேட்கறான்ல, என்ன கானானுக்கு போவேனான்னு சொல்லிட்டீங்களே ஆண்டவரே, கேட்டானா இல்லையா? அந்த துக்கம் இவனுங்களுக்கு வந்திருக்கணுமா இல்லையா? கேட்கணும்ல, என்ன மோசே நீ மட்டும் போற, இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திய, என்ன விட்டுட்டு போறிய, கேட்கணுமா இல்ல? வசனம் சொல்லுது, அவர்கள் தேவனை தரிசித்து புசித்து குடித்தார்கள். அவன் அங்க கீழே என்ன பண்ணா? சமாதான பலி செலுத்தி புசித்து குடிச்சான். வேற எந்த டிஃபரன்ஸும் இல்ல. அவன் கீழே என்ன செய்யறானோ இதை கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா செய்வான், அவ்வளவுதான், வேற டிஃபரன்ஸே இல்ல. ஆனா ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மலை மேல இருக்கிறாங்க, மலை மேல போயிட்டாங்க, அவங்க ஜனங்க அவங்களை பெருசா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு ஒண்ணும் தெரியாது. இதுக்கு என்ன? அது நல்ல வேலை சாப்பாடு கட்டிக்கிட்டு வந்தோம் பாரு. இந்த மோசே கூட வந்தா 40 நாள் நமக்கு சோர்த்தடி இல்லாம தான் போயிருக்கோம். அவன் மலை மேல போயிட்டான். அதுல வேற 3 பேர் நல்லா பேசிப்பானுங்க. நான் அப்பவே உனக்கு சொல்லிட்டு வந்தேன்னா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு பாத்தியா? அதுக்கு தாண்டா அனுபவம் வேணும்பா. சிலர் எல்லாம் ஊழியத்துக்கு வந்தாலும் இந்த சுபாவம் போகாது.
போகாது. அவன் என்ன சொல்லிட்டு இருப்பான் தெரியுமா? பாருங்க, அவர் பேச்ச கேட்டீங்கன்னா 50 பேர் தான் இருப்பான் சர்ச்சில். கடைசி வரைக்கும் நீங்க இப்படியே தான் பேசிட்டு இருக்கணும். நம்ம பேச்ச கேளுங்க, ஜனங்கிட்ட அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, கேட்டுக்கிட்டு வாங்குங்க. அப்பதான் பெரிய இடம் வாங்கி சர்ச்சு கட்டி நீங்களா பெரிய ஆள் ஆக முடியும். அவங்களும் கடனை வாங்கி உடனே வாங்கி என்னமோ ஆகி பெரிய ஆள் ஆயிருவாங்க. இத ஒரு சாட்சியா வேற சொல்லுவாங்க. நாங்கள் எத்தனை பேர்ட்ட காசு வாங்கி கட்டிருக்கோம் தெரியுமா? கர்த்தருடைய கிருபையினால எல்லாரும் கொண்டு வந்து நாங்க கேட்டபடி கொடுத்தாங்க. இது ஒரு ஆசீர்வாதமா? இது ஒரு ஆசீர்வாதமா? இது ஒரு சாட்சியா? இன்னைக்கு உலகம் அதைத்தான் சாட்சின்னு சொல்லுது. திருப்பியும் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த கீழே சாப்பிடுற சாப்பாட்டை மேல சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு ஆண்டவர் வேறொரு கருத்தை மேல வைக்கிறார். உங்களுடைய பார்வை மேல நோக்கி தான் இருக்கணும். அடுத்து நான் எங்க போனோம்? மலை உச்சிக்கு போனோம். மோசே போறான், நான் போகணும், அந்த தாட் இருக்கணும். இங்கேயே உட்கார்ந்து இங்கேயே இருந்து போதும் என்ற மனதனுடைய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயமா கேட்டான். இதுக்கு மேல அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, ஆண்டவரோட ரொம்ப நெருங்கி சேராதீங்க. ரொம்ப நெருங்கி சேர்ந்தா பிரச்சனை வரும். என்ன பண்ணோம்? தூரத்துல இருந்தே தரிசிடுங்க, அவ்வளவுதான். யார் தெரியுமா? இந்த கூட்டம். இவனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நல்ல சொபிஸ்டிகேட்டட் லைஃப் இருக்கணும், ஜாலியா இருக்கணும், ஒரு மினிஸ்ட்ரி பண்ணணும், பிள்ளை குட்டிகளை பெத்துக்கணும், அவங்களுக்கு சொத்தை சேர்த்து வச்சுட்டு நாம சேர்த்து போயிடணும். இது கானானுக்கே போகாது, வழியில சேர்த்து போயிடும். ஆரோனும் போல, நாதாவும் போல, அபியும் போல, எல்லாம் வழியில சேர்த்து போயிட்டான். 70 பேர் சேர்த்துட்டான். சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? அடுத்து நான் என்ன செய்யணும்? நான் சொல்லிட்டு முடிக்கிற வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை திருப்பி வாசிங்க. நீ வாசிக்கிறது எனக்கே கேட்கலையாமா? ஜனங்களுக்கு வாசிக்கதான் உங்களை வாசிக்க சொன்ன. மைக் இருக்கு இல்லையா? மைக் வேலை செய்யலையா? புரியல. அதை செய்தான். பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம். மோசே மாத்திரம், வேற யாரும் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாதுன்னு சொன்னார். இப்ப வாசிங்க, அதே 24ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் கர்த்தர் மோசே பத்தி என்ன சொன்னாரு? மோசே மட்டும் வரணும்னு சொன்னாரு. ஆனா மோசே யாரை கூட்டு போனாரு? யோசுவாவையும் கூட்டிக் கொண்டு போனார். அடுத்த வசனமா வாசிங்க. அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். வெயிட் பண்ணுங்கன்றான் அந்த 70 பேரை. ஆனா மேல போகும்போது கர்த்தர் சொன்னது மோசே மட்டும் வரலாம், அப்படிதானே சொன்னாரு. ஆனா போனது சொன்னது மோசேய. ஏன் கூட யோசுவா போனா? 70 பேரு யாருன்னு கேட்டு பாருங்க. இந்த 70 பேரும் ஊழியக்காரன். லேவியர்கள் எல்லாரும் போறாங்க. எல்லாம் இங்கே இருக்கான். நீங்க மட்டும் இங்க வெயிட் பண்ணுங்க. நானும் யோசுவாவும் மேல போறோம். யோசுவாவை ஏன் கூட்டிட்டு போற? நீ மேல உன்னதான கர்த்தர் வர சொன்னாரு. யோசுவாவை கூட்டு போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவனிங்கள், இந்த யோசுவா வேற யாரும் இல்ல, இந்த மோசேயின் திட்டத்தில் அடுத்த பகுதியை செய்யக்கூடியவன், ஒரே தரிசனம் உள்ளவன். கானான்ல ஜனங்களை, எகிப்துல ஜனங்களை விடுதலையாக்க கர்த்தர் இறங்குறார். கொஞ்சம் கவனிங்க, இன்னொரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை எகிப்தியர் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறக்கினேன். ஒரு நிமிஷம். கர்த்தர் சொன்னது என்னன்னு தெரியுமா? இந்த ப்ராசஸ்ல நான் 2 வேலைக்காக இறங்கி இருக்கிறேன். ஒன்று எகிப்திலிருந்து விடுதலையாக்கவும், இன்னொன்று கானானில் கொண்டு போய் சேர்க்கவும். 2 வேலைக்காக நான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு. 10வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அதுக்கப்புறம் அப்பொழுது மோசே 2 வேலைக்கு இறங்கினாரா?
விடுதலையாக்கவும் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆனா மோசே கிட்ட சொன்னாரு, நீ விடுதலையாக்கி கூட்டிட்டு வருவன்றதோட நிறுத்திட்டாரு. கொண்டு போய் சேர்ப்பேங்கிறத சொல்லவே இல்லை. கொண்டு போய் சேர்ப்பேங்கிறத அவங்கிட்ட சொல்லவே இல்லை. நீ அவர்களை பார்வன் கையிலிருந்து அழைத்து கொண்டவர் உன்னை அனுப்புவேன், அவ்வளவுதான். கொண்டுதான் வருவேன், கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு அப்பவே தெரியும். தெளிவா சொல்றார் 8வது வசனத்துல, 2 வேலைக்காக இறங்கி இருக்கிறேன். 10வது வசனம், நீ ஒரு வேலையை செய்வ அப்படின்றார். அப்ப இன்னொரு வேலையை அவன் செய்ய மாட்டான்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அப்ப அந்த 2 வேலையில ஒரு வேலை யாருது? மோசேது. இன்னொரு வேலை யாருது? யோசுவாவுது. இப்ப மலைக்கு மேல போறவன் யாரா இருப்பான் தெரியுமா? உன்னோடு கூட ஒத்த தரிசனத்தில் இருக்கிறவன் தான் உங்களோடு கூட மலைக்கு மேலே வர முடியும். புசிக்கிறவனும் குடிக்கிறவனும் வர முடியாது. இந்த உலகத்தை நேசிக்கிறவன் வர முடியாது. சிலுவையில அறையப்படாதவன் வர முடியாது. அவன் விஷன் என்ன தெரியுமா? மோசே விஷன் என்னவோ அதான் என் விஷன். அந்த விஷனுடைய ஒரு பகுதி மோசே கிட்ட இருக்கு, ஒரு பகுதி யோசுவா கிட்ட இருக்கு. அவன் விடுதலை ஆக்குவான், இவன் கொண்டு போய் சேர்ப்பான். இந்த 2 பேரும் தான் ஒரு மலை உச்சிக்கு போக முடியும். அப்ப நீங்கள் கானானுக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமானால், இப்ப யோசிச்சு பாருங்க, யார் கானானுக்குள்ள போனா? யோசுவா தான் கானானுக்குள்ள போறான். மோசே தான் கானானுக்குள்ள போறாரு. எப்ப போறாருன்னு கேட்காதீங்க, மறுமலையில இயேசுவோடு கூட அவர் வந்து உட்கார்ந்துட்டார். அதுக்கு பின்னாடி கர்த்தருடைய பிளான் இருக்கு. இவன் விடுதலை ஆக்குவான், இவன் கொண்டு போய் சேர்ப்பான். இவன் மாம்சத்துல உள்ள போவான், அவன் ஆவியில உள்ள போவான். இது காட்ஸ் பிளான். அந்த விஷன் உள்ள வந்து அவன் கூட மேல வரணும். எங்க வரணும்? மலை உச்சிக்கு வர முடியும். நீங்க எப்ப மலை உச்சிக்கு போக முடியும் தெரியுமா? கர்த்தர் வச்ச தரிசனத்துல ஓடும் போது மட்டும்தான் நீங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும். புசித்து குடிக்கிறவனா இருந்தா ஒண்ணு கீழே செத்து போவ, இல்ல கொஞ்சம் மேல போய் செத்து போவ. யார் போய் கடைசி வரைக்கும் சேருவா தெரியுமா? கானான்ல, பரலோகத்துல அந்த தரிசனத்தில் முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே அவன் ரட்சிக்கப்படுவான். அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். அதே தரிசனத்துல ஓடிட்டே இருக்கணும். இதுல பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? பெரிய ஆச்சரியம், அந்த மேல ஏறி வந்த ஆரோன், நாதாப், அபியூ இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் மோசேக்கு சொந்தக்காரங்க. மோசேயோட அண்ணன் தான் யாரு? ஆரோன். அவன் தான் உன் சகோதரன் இருக்கு, அவன் தான் சகோதரன். நாதாப், அபியூ அவங்களுடைய பசங்க. கணக்குப்படி பார்த்தா மோசே சித்தப்பா, அண்ணன், எங்க அப்பா, எங்க சித்தப்பா. ஃபேமிலி மினிஸ்ட்ரி நடக்குது. என்ன மினிஸ்ட்ரி? ஃபேமிலி மினிஸ்ட்ரி. ஆண்டவர் சொன்னாரு, அந்த குடும்பத்தை அங்கேயே நிறுத்துங்க. ஆண்டவரே, இவன் யாரு? இவன் நூனின் குமாரன், எப்ராயிம் கோத்திரம். இவன் ஊழியத்துக்கே வரமாட்டானே, இவன் லேவி கோத்திரமே இல்லையே, கூப்பிடுறாவன. அவன் நம்ம சொந்தக்காரன் இல்ல, கூப்பிடுறாவன. அவனுக்கு எந்த கிரைட்டீரியாவும் இல்ல, ஒரே கிரைட்டீரியா இருக்கு, அவன் தரிசனத்தில் உள்ளவன். அவ்வளவுதான். இங்க உங்களுடைய சுய விருப்பு வெறுப்புக்கு எந்த இடமும் கிடையாது. இங்க யார கொண்டாடணும், யார தரிசனத்தில் கொண்டு வரணும். ஒரு சிலர்லாம் தரிசனம் இருக்கோ இல்லையோ அவனை புடிச்சு தரத்தரன்னு இழுத்துட்டே போவாங்க. யாரு? என் பையங்க 20 வருஷமா ஊழியம் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் யார்கிட்ட கொடுத்துட்டு போறது? இல்ல அவனுக்கு தரிசனம் இல்ல, இல்லாட்டியும் பரவாயில்லங்க, கயிறு கட்டியாவது இழுத்துட்டு போயிடுறேன் மேல. அவன் கானானுக்கே வரமாட்டானா, வராட்டியும் பரவாயில்லங்க, இழுத்துட்டு போற மேல. நீ உன் கூட யார கூட்டிட்டு போகணும் தெரியுமா? உனக்கு ஒத்த தரிசனம் உள்ளவனை அழைத்து போக வேண்டும். அவன் யாரு என்னங்கிறதெல்லாம் இங்க முக்கியமே இல்ல. இன்னும் சொல்ல போனா யோசுவா 12 கோத்திரத்திலே வரமாட்டான். அந்த 12 கோத்திரம் இருக்குல்ல, அதுல எப்ராயிமே கிடையாது. பின்னாடி லாஸ்டா யாக்கோபு கொண்டு ஜாயின் பண்ணுவாரு, எப்ராயிம் மனாசேவை. யாக்கோபுக்கு 12ல எப்ராயிம் கிடையாது. எப்ராயிம் கோத்திரத்தான் தான் யாரு? யோசுவா. யோசிச்சு பாருங்க, எல்லாரும் என்ன சொல்லணும்? நீ யாருப்பா? நீ என்ன? நீ எங்க கோத்திரமே இல்ல, உன்னை போனா போட்டு நாங்க சேர்த்துக்கிட்டோம். ஆனா பரலோகம் சொல்லுது, அவனைத்தான் மலை உச்சி கூட்டிட்டு வா. உனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குன்றது இங்க முக்கியம் இல்ல. நான் யார் தெரியுமா? பாஸ்டருக்கு வேண்டப்பட்ட ஆளு. நான் யார் தெரியுமா? சர்ச்சை உண்டானதுல இருந்து இருக்கேன். நான் யார் தெரியுமா? அந்த காலத்துல இருந்து சப்போர்ட் பண்ண. உனக்கு தரிசனம் இல்லையே, நீ புசித்து குடிக்கிற கூட்டமா இருக்கிய. மோசே கூடாரத்தை விட்டு அவன் கூடாரத்துக்கு போவான். யோசுவா என்ற வாலிபனோ கூடாரத்தின் வாசலிலேயே தங்கி இருப்பான், ஆசாரிப்பு கூடாரத்திலேயே தங்கி இருப்பான். கர்த்தர் யார சூஸ் பண்றாரு தெரியுமா? சும்மா ஆண்டவர் எல்லாரையும் சூஸ் பண்றது இல்ல. எல்லாரையும் ஆண்டவர் சும்மா சூஸ் பண்றது இல்ல, பரலோகம் பாக்குது. உங்களுக்கு அந்த பரலோகம் பாக்குதுங்கிற பயம் போயிருச்சு. அதான் இங்க பிரச்சனையே. இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி என்ன? அவர் செலக்ட் பண்றாரு, இவர் செலக்ட் பண்றாரு. இல்ல, இந்த மினிஸ்ட்ரி எல்லாம் செலக்ட் பண்ணணும்னா நான் வரவே முடியாது. கர்த்தர் செலக்ட் பண்ணா மட்டும்தான் நான் வர முடியும். ஏன்னா என்னுடைய பின்புலம், என்ன சார்ந்தவங்களுக்கும் ஊழியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. பைபிள் காலேஜ் படிக்கல, ஒண்ணும் கிடையாது. ஆனா பரலோகம் பார்த்துச்சு, அவ்வளவுதான்.
தரிசனத்துல உள்ளவனோட தான் ஓடணும். அவர் வேண்டப்பட்டவர், இவர் வேண்டப்பட்டவர், அவரு தெரிஞ்சவர், அவர் யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமா, அதுக்காக தூக்கிட்டு ஓடின செத்து போவ. தரிசனம் இல்லாதவன கூட ஓட முடியாது. அதான் வேதம் சொல்லுது, கர்த்தர் உனக்கு ஒருத்தனை கொடுத்தாருன்னா அவங்க கூட தான் நீ மேல போகணும். இல்ல இவரு நமக்கு ஆரோன் வந்து யார் தெரியுமா, அவர் அந்த காலத்துல இருந்து தூக்கி ஓரம் போடு, நாதா அபியோ அல்ல எங்க அண்ணன் பசங்க தூக்கி ஓரமா வை, அப்படி வை, பக்கத்துல வச்சிரு. அப்ப நான் யார் கூட போகணும், நான் யார் சொல்றேனோ அவங்க கூட தான் நீ மேல போகணும். இப்ப யோசிச்சு பாருங்க, கர்த்தர் என்ன சொல்லணும், ஏன் நீ யோசுவாவை கூட்டிட்டு வரந்தானே கேட்கணும். கேட்கவே இல்ல பாருங்க. யோசுவாவும் மோசேயும் மலைக்கு மேல் ஏறி, அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன், மோசே மலையின் மேல் ஏறின போது மேல போறாங்க 14-15 யோசுவாவும் அவனும் என்ன செய்யறாங்களா, மேல போறாங்கன்னு வசனம் சொல்லுது. கர்த்தர் நீங்கள் மலை உச்சிக்கு போக வேண்டும் என்றால் இந்த கீழே புசிச்சு குடிக்கிற கூட்டமா இருந்தா போக முடியாது. உலகத்துக்களுடைய பின்னாடி ஓடுற கூட்டமா இருந்தா போக முடியாது. கொஞ்சம் இல்லைங்க, நாங்க அவங்களோட இப்ப நம்ம கம்பாரிசன் இன்னொரு பிரச்சனை இருக்கு. நம்ம கம்பாரிசன் யாரோட பண்றோம் தெரியுமா, எப்பவுமே அந்த சபைக்கு நாங்க பரவாயில்ல, எந்த சபைக்கு, அந்த மோசமான சபையோட சொல்லி ஒரு ஊழியக்காரனை சொல்லி அவருக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல. இப்படி நீங்க உங்க பையனை சொல்லி பாருங்க, அவங்கள எவ்வளவு எடுத்திருக்கான் மார்க் 35, நீ எவ்வளவு 36, பரவாயில்லடா அவெல்லாம் 35 நீ 36 எடுத்திருக்க, அப்படியே சொல்லுவீங்க. கம்பேர் பண்ணும்போது யாரோட கம்பேர் பண்றீங்க, ஒருத்தன் 100 எடுத்திருக்கான் உனக்கு என்ன 35, அப்படிதானே கேக்குறீங்க. மேல உள்ளதான கம்பேர் பண்ணணும். இயேசுநாதர் யாரோட கம்பேர் பண்ண சொன்னார் தெரியுமா, உன் சக விசுவாசியோட கம்பேர் பண்ணு சொல்லல, என்னோட கம்பேர் பண்ணு, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீ பரிசுத்தராய். இன்னைக்கு நீங்க எதோட கம்பேர் பண்ணணும், தரிசனத்தோட கம்பேர் பண்ணணும். மேல இன்னும் மேல பார்க்கணும். கீழே இருக்கிறவனை பார்த்துட்டு அந்த 6 லட்சம் புருஷருக்கு நாங்க எவ்வளவோ பரவாயில்ல தெரியுமா, அவெல்லாம் கீழேயே சாப்பிட்டு சாவறான், மேல சாவறேன். அவரு ஒரு மலைக்கு அடியில செத்து போனாரு, நான் ஒரு 100 அடி மேல வந்து செத்து, அவ்வளவுதான். ஆனா 2 பேரும் செத்து போனாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ மலை உச்சிக்கு வருகிறவனாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நமக்கு வச்ச தரிசனம். நல்ல ஒரு சான்ஸ், இயேசுவை அறிகிற அறிவுல வந்துட்டோம், பிரயாணத்துக்குள்ள வந்துட்டோம். இப்ப இந்த சத்தியத்தையும் கேட்கிறோம், நமக்குள்ள ஒரு வாஞ்சை வரணும், ஆண்டவரே நான் இன்னும் மேல போகணும். மகிமையின் மேல் பரிசுத்தம் உள்ளவன், நீதி செய்கிறவன், இன்னும் மேல போய்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே மலை உச்சிக்கு போகணும். இந்த லாஸ்டுக்கு போன உடனே ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும், அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். வாசிங்க அந்த 14-15 யாத்ராகமம் 24-14-15 வாசிங்க. இந்த மைக் ஆன் பண்ணுங்கப்பா, மைக் ஆஃப் பண்ணிட்டீங்களா, நீங்க ஆன்லதான் இருக்கா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கிற நீ எப்ப முடிப்பேன்னு தெரியல. பொதுவா நம்ம சர்ச்சை விட்டு வெளியே போகாட்டி லைட் ஃபேன் ஒன்னு ஆஃப் பண்ணினே வருவாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப உங்க மைக் ஆஃப் ஆயிருக்கு, முடிக்காட்டி என் மைக் ஆஃப் ஆகும் போல. இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளை போட்டு திட்டிட்டு இருக்கிறான்டா, மைக்கு கொண்டு போய் கொடுத்து தொலைங்கடா. அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவருக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேற்கு மலையை மூடிற்று. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். இதுல யோசுவா இல்ல பாருங்க, மலை உச்சி வரைக்கும் யார் வந்தாச்சு, 2 பேரும் வந்தாச்சு. ஆனா மேகத்துக்குள்ள போனது யார் தான் போனா, மோசே தான் போனான். அப்படின்னா இப்போ யோசுவா மேல குறை இல்ல, குற்றம் இல்ல. ஆனால் நான் இன்னும் ஒரு படி மேல போக வேண்டியது. மலை உச்சியோட கூட என்னுடைய ஓட்டம் முடியல, அதுக்கு மேல ஒரு மேகம் இருக்கு, ஆவிக்குள்ளாகிற அனுபவம் ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள போகணும். அது யார் போக முடியும் தெரியுமா, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். நான் ஒரு சிநேகிதனை போல நான் அவனோடு கூட பேசுகிறேன். இந்த நிலைமைக்கு வரும்போதுதான் நீங்கள் மலையிலிருந்து மேகத்துக்குள்ள போய் மேல போயிடுவீங்க. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நியமித்து வைத்தது. நீங்க ஏறலாம், இந்த 4 ஸ்டேஜ்ல நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம். மலைக்கு கீழையும் புசிச்சு குடிச்சு செத்து போலாம். யாரு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று
ஞானஸ்நானம் எடுத்து கம்யூனியன் எடுத்து பிரயாணத்தில் இருக்கிறவங்க செத்து போலாம், வழியிலேயே போகாம. இல்ல இன்னொரு கூட்டம் இருக்கு, நாங்க கொஞ்சம் பரவாயில்லைங்க, நாங்க மினிஸ்ட்ரி எல்லாம் பண்றோம், கர்த்தர் எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்திருக்காரு, நாங்க ஆராதனை செய்வோம், ஊழியம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம், ஆனால் இது அதுக்கு மேல போகாது, இதுவும் புசிச்சு குடிச்சு செத்து போயிடும். இன்னொரு கூட்டம் இருக்கு, இதுக்கு மேல ஏறதுக்கு இடம் இல்ல, டாப்புக்கு போயாச்சு, கர்த்தர் நியமிச்ச எல்லாத்தையும் சுதந்திரிச்சாச்சு, ஆனால் இவன் அதுக்கு மேல மேகம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள போக முடியாது. சீஷர்களை எத்தனை பேர் இருந்தாலும் ஆவிக்குள்ளானது 2 பேர் தான், ஒன்னு பவுலும் இன்னொன்னு யோவானும். இவங்க 2 பேர் தான் சொல்றாங்க, நான் மாம்சத்தில் இருந்தேனா ஆவியில் இருந்தேனா தெரியாது. பவுல் சொல்றாரு, இவர் சொல்றாரு கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். 12 பேர்ல 10 பேர் அது சொல்லல, 2 பேர். அந்த மாதிரி அந்த ஆவிக்குள்ளாகிற அனுபவம், மேகத்துக்குள்ளாக அனுபவம், அந்த இடத்துக்கு நாம போகணும், பிரயாசப்படணும். அது யார் போவான் தெரியுமா? என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். யார் போவான் தெரியுமா? என் மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கிற அன்பான சீஷன். நான் அவனை நம்புறேன், அவங்கிட்ட என் ரகசியத்தை சொல்லுவேன், அந்த ஸ்தானத்துக்கு இருக்கிறவன் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். இந்த 4ல நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை பொறுத்து தான் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். கீழையும் நீங்கள் சாகலாம், மேலையும் போய் சாகலாம், மலை உச்சிக்கும் போகலாம், கொஞ்சம் தாண்டி மேகத்துக்குள்ளேயும் போகலாம். உங்களுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் திறந்தா வச்சிருக்கிறார், நமக்கு திறந்தா வச்சிருக்கிறார். நீங்கள் என்ன வாஞ்சிக்கிறீங்களோ அதான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டியது. சும்மா போக முடியாது, சும்மா போக முடியாது. மேகத்துக்குள்ள போனா இரவும் போகணும், 40 நாள் சாப்பாடும் கிடைக்காது, தண்ணியும் கிடைக்காது. அதே இடத்துக்கு தான் யோசுவா போனாரு. அவர் எந்த புசிப்பும் குடிப்பும் அல்ல, அவர் போயிட்டாரு. ஆனா மேகத்துக்குள்ள போகணும்னா என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். இந்த 4ல நம்ம என்ன இருக்கிறோம் மட்டும் பார்க்க போறோம். ஜெபம் பண்ணலாமா? நாம எல்லாரும் எழுந்திருப்போமா தேவ சமூகத்துல ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஊழியக்காரன் கையில கொடுக்கிறேன், அவங்க தொடர்ந்து நடத்துவாங்க. நம்ம கண்களை மூடுவோம். இதில் எத்தனை பேரோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கும் கர்த்தருக்கும் மட்டும்தான் தெரியும். நாங்கள் விதைகளை தூவுகிறவர்கள், விளைய செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைச்சு கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது. அநேக இடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கவில்லை, அவர்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். அந்த கூட்டத்தில் நீங்கள் நானும் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது, ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. ஒரு கூட்டத்தை கர்த்தர் வேறு பிரிச்சார். கொஞ்சம் மேலவா, நான் உன்னை சூஸ் பண்ணிருக்கேன், செலக்ட் பண்ணிருக்கிறேன்னு சொன்னார். தங்கிட்ட இருந்து வேறு பிரிச்சவங்க 12 பேரை கர்த்தர் சூஸ் பண்ணார். ஆனா அதுல ஒருத்தன் பொருளாசக்காரனா செத்து போனான், நாண்டு கொண்டு செத்தான். ஒரு குரூப் மேல வரும், அதே சாப்பாடு அங்க சாப்பிடும். யூதாசை பார்த்து வசனம் சொல்லுது, திருடன் வசனம் சொல்லுது. கல்வாரியில பக்கத்துல தொடங்கின திருடனுக்கும் இயேசுவோட இருந்த இந்த திருடனுக்கு என்ன வித்தியாசம்? அதுல ஒருத்தனாவது மனம் திரும்பினான், இன்னொருத்த மனம் திரும்பல. அந்த திருடனும் யூதாசும் ஒண்ணுதான். ஆனா என்ன, இவன் இயேசு கூட இருந்த திருடன், 3.5 வருஷம் கூட இருந்த திருடன், அற்புத அடையாளங்களை செஞ்ச திருடன், வசனத்தை உட்கார்ந்து கேட்ட திருடன். அந்த மாதிரி திருடங்க கொஞ்சம் பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஊழியம் பண்ணுவாங்க, கர்த்தருக்கு முன்பாக போய் பேசுறேன்னு சொல்லுவாங்க, அற்புதம் செய்வாங்க, அடையாளம் நடக்கும், சர்ச்சு நடத்துவாங்க, எவாஞ்சலிஸ்டா இருப்பாங்க, ப்ராஃபட்டா இருப்பாங்க. ஆனா திருடன் ஒரு நாள் செத்து போவாங்க, நாண்டு கொண்டு சாவான். இந்த கூட்டத்தில் நீங்கள் நான் இருக்க கூடாது. நாம அதை தாண்டிடணும், இன்னும் கொஞ்சம் மேல போயிடணும், மலை உச்சிக்கு போயிடணும். யார் போவா தெரியுமா? வேற ஆவி உடையவன். யோசுவாவோ வேற ஆவி உடையவன். அவன் மற்ற மனுஷரை போல அல்ல, அவன் வேற ஆவி உடையவன். அவன் ஆசாரிப்பு கூடாரத்திலேயே காத்திருக்கிறவன். நான் உன்னோடு கூட இருந்தது போல அவனோடும் இருப்பேன். அந்த கூட்டத்தை தான் நீங்களும் நானுமாக. இதுதான் அடுத்த ஸ்டேஜ். மலை கொடுமுடிக்கு, பிஸ்காவின் கொடுமுடிக்கு அவன் போனா, மலை உச்சிக்கு இவன் போனான். கர்த்தர் உங்களை என்ன அந்த இடத்துக்கு கூப்பிடுறார். கீழே இருக்கிற புசிப்பு குடிப்பை விட்டுருங்க. உலகம், ஆஸ்தி, சம்பாத்தியம், பணம், இதுக்கு மேல வாஞ்சியா இருக்காதீங்க. அது வேணுமான அளவுக்கு என்னவோ அதை கர்த்தர் தருவார். காட்டு புஷ்பங்களை உடுத்து விக்கிறவர் உங்களுக்கு உடுத்து வைப்பார். குருவிகளுக்கு செய்கிறவர் உங்களுக்கும் செய்வார்.
உங்கள் தேவை என்ன என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். என்னுடைய தேவை உதவி வரும் கண்மலையை நோக்கி நான் பார்க்க போகிறேன். மலை உச்சிக்கு நான் போகணும், அந்த உச்சியை நான் பார்த்தணும். இதுக்கு மேல ஆவிக்குரிய வாழ்க்கையில பூமியில ஏறதுக்கு இடம் இல்லைங்கிற இடத்த வரைக்கும் நான் போயிடணும். இந்த உச்சிக்கு போன பிறகு ஆண்டவர் சொல்லுவாரு, இன்னும் ஒரு இடத்துல ஒரு இடம் உண்டு, அந்த மேகத்துக்குள்ள வா மோசேன்னு சொல்லுவார். அதே மாதிரி கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பவுல் பரதீசிக்குள்ளே போனது போல, மூன்றாவது வானத்துக்குள்ள போனது போல, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறார். இன்னும் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள, இனி வரும் காரியங்களை அறிந்து கொள்ள, அவரை முகமுகமாய் தரிசிக்க, அவர் சத்தத்தை கேட்க, அவரிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ள, புதியவைகளையும் பழையவைகளுமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். 4வது கூட்டத்துக்கு நம்ம போயிடணுங்க. பூமியில இருக்கும்போதே அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதனாலதான் பவுல் தைரியமா சொல்றாரு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். ஒப்பு கொடுப்போமா? எத்தனை பேர் இந்த செய்தியில அந்த 3-4 இடத்துக்கு நான் போயிடணும், மலை உச்சிக்கு போகணும், குறைஞ்சபட்சம் மலை உச்சிக்கு நான் போயிடணும், கர்த்தருக்கு சித்தமானால் மேகத்துக்குள்ளேயும் போகணும். அப்படி விரும்புறவங்க சும்மா விளையாட்டுக்கெல்லாம் கை தூக்காதீங்க. அதனால உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை. உண்மையிலே உனக்கு அப்படி ஒரு ஆவிக்குரிய வாஞ்ச, உண்மையிலேயே கர்த்தர் உங்ககிட்ட அப்படி பேசி இருந்தாருன்னா, நான் அப்படி ஒரு இடத்துக்கு வரணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் அந்த மலை உச்சிக்கு வரணும் ஆண்டவரே, கூடுமானால் உதவி செய்வீரானால் நான் மேகத்துக்குள்ளேயும் வரேன் ஆண்டவரே, ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்குள்ள நான் வரணும் அப்பா, என் கண்கள் திறக்கப்படணும், நான் தரிசனங்களை பார்க்கணும், உம்மோடு கூட நடக்கணும், சஞ்சரிக்கணும். என் தேவையெல்லாம் இதுதான், என் தேவையெல்லாம் இதுதான். அப்படி ஜெபிக்க விரும்புறவங்க கரங்களை, உண்மையில உங்க வாஞ்ச அது இருக்கணும். இப்ப ஆண்டவர் உங்களை அப்படி நிரப்ப வல்லமை உள்ளவர். கரங்களை தேவனுக்கு எதிராக உயர்த்தி, ஆண்டவரே நான் அந்த மலையின் உச்சிக்கு வரணும் ஆண்டவரே, அந்த மேகத்துக்குள்ள நான் வரணும் ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும், இடி முழக்கத்தை போல ஒரு சத்தத்தை நான் கேட்கணும். ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளிலே உங்களுடைய பாதப்படியிலே எங்களை தாழ்த்துகிறோம். உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் நாங்கள் இருக்க வேண்டும், உம்மை தரிசிக்கிற கூட்டத்தில் நாங்கள் இருக்கணும். வழியில செத்து போன 6 லட்சத்துல நாங்க இருக்க கூடாது ஆண்டவரே. ஒரு அளவுக்கு ஊழியம் பண்ணிட்டு திருப்பி எல்லாரும் மாதிரி பின்வாங்கி போன கூட்டத்தில் நான் இருக்க கூடாது ஆண்டவரே. ஏதோ கீழே இருக்கிறவங்கள கம்பேர் பண்ணிட்டு நான் வாழ்றவனா இருக்க கூடாது ஆண்டவரே. எப்படியாக அந்த முடிவுக்கு வரணும்ப்பா, அந்த கொடுமுடிக்கு நான் வரணும் ஆண்டவரே, எனக்கு நியமிச்ச உச்சிக்கு நான் வரணும் ஆண்டவரே, அங்க உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, உங்க சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே, உங்க கூட நடக்கணும் ஆண்டவரே, சஞ்சரிக்கணும் ஆண்டவரே, எனக்கு உண்டானதை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. வேதத்தின் மகத்துவங்களை, ரகசியங்களை, தரிசனங்களை, தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. நிரப்புங்கப்பா, அப்படி எங்களை நிரப்புங்க. அப்படி ஒரு விசேஷித்த அபிஷேகத்தோடு நாங்க திரும்பி போகட்டும். எங்க டேக்அவே அதுவா இருக்கட்டும் ஆவியானவரே. இன்னைக்கு அப்படி உங்களுடைய கரத்தை வச்சு எங்களை மூடிக்கொள்ளுங்க. எங்க ஆசையெல்லாம் நீதான், எங்க தேவையெல்லாம் நீங்க தான். இந்த பூமியில எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அளவுக்கு எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. எங்க ஆசை தேவை எல்லாம் நீங்க தான். கிருபையுள்ள கர்த்தர்களை தாழ்த்துகிறோம். இந்த வார்த்தைகள் இந்த ஜனங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். இந்த ராத்திரியில போய் அந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். இந்த சபைகளுக்குள்ள இருந்து யோசுவாக்கள் எழும்பட்டும், இந்த சபையில இருந்து மோசேக்கள் எழும்பட்டும். வழியில செத்து போகிற கூட்டம் ஒண்ணு கூட இங்க இருக்க கூடாது. இருக்கிற அத்தனை பேரும் மலை உச்சிக்கோ மேகத்துக்கோ ஏறினோம்ப்பா. கர்த்தர் கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். அந்த ஜனங்கள் எல்லாம் சுகபத்திரமா வீடு போய் சேர கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.